அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம்ம. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம். அனத்தடியார் திருவடி வணக்கம். பிரேமம்மா திருவடி வணக்கம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவன் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாட்ட சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கழகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நாடோர் துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாயன். திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. திசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலும் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாது திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசலுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் ஒளி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குடும்பம் இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாத வெண்பா. சுடுமோ அரியர்க்கும் வாசவர்க்கும் யார்க்கும் பெரியவர்க்கும் ஊடுமதன் தொழிலின் பொன்னருளான் தென்மதுரை தானுதே. சொக்கநாத சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் திருவாசகத்திலே தொடர்ந்து போற்றி திரு அகவல் அப்படிங்கிற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அதுல 100 வரீங்க சாமி 114வது வரி. 114வது வரி குறியே போற்றி அப்படிங்கிற அந்த வரியத்தான் நம்ம போன 3-4 அமர்வுகளா சிந்திச்சு வருகின்றோம். அந்த ஒரு வார்த்தையத்தான் நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரமா சிந்திச்சு வருகின்றோம். இந்த போற்றி திருவள்ளுவர் எதற்காக நாம் எல்லாம் சிந்திக்கணும்? போற்றி திருவள்ளுவர் சொல்வதனால நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஆன்மா பிறவி எடுத்ததற்கான காரணமே போற்றி செய்வதுதான். போற்றி செய்வதற்காகத்தான் இந்த ஆன்மா இந்த உலகத்துல பிறவி எடுத்தது. அதுவும் சிவபெருமானை போற்றி செய்வதற்காகத்தான். இறைவனை போற்றி செய்வதனால இந்த ஆன்மாவுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சிவபெருமானுக்கு நன்மை கிடைக்குமா? நம்ம போற்றி செஞ்சாதான் பெருமானுக்கு புகழோ இல்ல விஷயம் கிடைக்குமானா இல்ல. அவனுக்கு சிவபெருமான நீங்க போற்றி செய்தாலும் செய்யாட்டினாலும் அவன் புகழுக்கு உயர்வோ தாழ்வோ வரப்போறது இல்லை. ஆனா போற்றி செய்வதனால நமக்கு தான் என்ன வரப்போகுது? உயர்வு வரப்போகுது. நம்மளுடைய ஆன்மாதான் இறைவனோட திருவடிக்கு செல்லுகின்ற மிகப்பெரிய அறிவு நிலையை பெறப்போகின்றது. ஏன்னா நம்ம உலகத்துல நம்ம பெறுகின்ற எல்லா அறிவு, ஸ்கூலுக்கு போய் கல்வி அறிவு பெறுகின்றோம் இல்லையா, அந்த அறிவு எவ்வளவு நாள் கூட வரும்? நம்ம ஒரு டாக்டரா இருக்கோம், நம்ம ஒரு வக்கீலா இருக்கோம், நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் ஆயுசு இருக்கிற வரைக்கும் ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னா நம்ம டாக்டரா இருக்கோம், நம்ம அந்த உடம்பு விட்டுட்டோம், உடம்பு போயிடுச்சு. அடுத்த பிறவியில நான் ஒரு ஒரு சிலந்தியா பிறக்கிறேன். எனக்கு டாக்டர் படிப்பு எனக்கு தெரியுமா? நான் டாக்டர் படிப்பை நான் ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டிட்டு நான் டாக்டர் வேலை செய்ய முடியுமா? இல்ல நான் போய் எங்கேயாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. ஏன்னா இந்த பிறவியில நம்ம கள்ளுகின்ற அறிவு எல்லாமே இந்த பிறவி இந்த உடலோட முடிஞ்சு போயிடும். ஆனா கவனிங்க, என்னை ஒரு நிமிஷம் என்னை கவனிங்க. எல்லாரும் வாய்ப்பு இருக்கிற அடியார்கள்லாம் எனக்கு தர வேண்டிய அந்த ஃபீஸ் தரணும்ல. எல்லாரும் எனக்கு ஒரு ஃபீஸ் நான் கேட்பேன்ல, எனக்கு ஒரு சம்பளம் கூலி கேட்பேன்ல, அந்த கூலியை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் கிடையாது, அது உங்களுடைய அந்த முக தரிசனம் தான், உங்க வீடியோ தான். வாய்ப்பு இருக்கிற அடியாறுகள்லாம் எனக்கு யாரெல்லாம் இந்த பயணத்துக்கு கஷ்டப்படுறானே இவனுக்கு ஃபீஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம்
ஒரு நிமிடம் மட்டும் நீங்க வந்து அடியனுக்கு உங்களுடைய முக தரிசனத்தை கொடுக்கலாம். ஏன்னா அடியார்கள் தரிசனத்துக்காகத்தான் அடியன் காத்திருக்கேன். நமச்சிவாய். மீனாட்சி அம்மா, அம்மா ஒரு நிமிஷம் நான் மன்னிக்கணும். அம்மா வந்து குரல் பதிவு கொடுத்திருந்தாங்க. பிரேமா அம்மாவை தொடர்பு கொள்ளுங்க. அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய அலுவல்கள்ல பிரேமா அம்மா அவர்களை தொடர்பு கொள்ளுங்க. அம்மா உங்களுக்கு அதுக்கு உதவி. நல்லதுங்க சாமி. அடியனை பொறுத்தரணும். உடனே உங்களுக்கு நான் பதில் கொடுக்காதுன்னு எனக்கு பொறுத்தோம். சிவகாமி அம்மா, ஸ்ரீனிவாசன் அம்மா வந்திருக்கு. எல்லா அடியார்களையும் பார்க்க முடியுதுனால முருகேசன் ஐயா, ராஜேஸ்வரி அம்மா, சிவகாமி அம்மா, சரஸ்வதி, நாச்சிமுத்து அம்மா அவர்கள், மோகன அம்மா அவர்கள், அனுசுயா அம்மா, அப்புறம் மாரீஸ்வரி அம்மா. மாரீஸ்வரி அம்மா இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் அம்மாவை. மகிழ்ச்சி. சாந்திமதி அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா, மீனாட்சி அம்மா, செல்வம் ஐயா அவர்கள், மற்றும் நடராஜ் ஜெயந்தி அம்மா, கொலமால் அம்மா அவர்கள், கலாவதி தியாகராஜர் அம்மா, அருமை அருமை. அப்புறம் பிரேமா அம்மா, நம்மளுடைய புஷ்பா அம்மா, கோலமால் அம்மா, நிறைய அடியார்கள் அடியன் பார்க்கிறேன். எல்லா அடியார்களுடைய திருவடியும் வணங்கி சரி. சாந்தி அம்மாவும் பார்த்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா அடியார்களையும் பார்த்து அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அதிகமாவே ஃபீஸ் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நான் நினைச்சது 5 ரூபாய் தான், ஆனா கிடைச்சது 5000 ரூபாய் கிடைச்சிருச்சு. அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன மாதிரி யாராவது வேலை பார்க்க முடியுமா? 5 ரூபாய்க்கு வேலை பார்த்தா 5000 ரூபாய் கிடைக்குது. எனக்கு நினைச்சு பாருங்க. 5 ரூபாய்க்கு தான் நான் வேலை பார்க்கிறேன். ஆனா எனக்கு கிடைக்கிற தொகை என்ன தெரியுமா? 5000 ரூபாய். அடியார்களுடைய அன்பு பாத்தீங்கன்னா அடியன் செய்யற வேலைக்கு தகுதி கிடையாது, அது அதிகமாவே கிடைக்குது. அதனால அடியன் பெரும் பாக்கியம் அடைஞ்சிருக்கேன். மகிழ்ச்சி. இப்போ நான் எங்க விட்டேன்? நீங்க தான் கூட்டணும். நீங்க எங்களை பார்த்தாலே மறந்துடுவேன்ல. நான் எங்க விட்டேன்? படிக்கிற படிப்பு எவ்வளவு நாள் வரையும் இருக்கும்? கலாவதி அம்மாவுக்கு நன்றி. நாம படிக்கிற படிப்பு, இப்ப நாம இந்த பிறவியில நான் டாக்டரா இருக்கேன், எம்பிபிஎஸ் டாக்டரா இருக்கேன். நான் இந்த உடம்பு போயிடுச்சு. அடுத்த பிறவியில சிலந்தியா இருக்கேன். அந்த சிலந்திக்கு திரும்ப அந்த டாக்டருக்கு படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குமானா இருக்காது. இருக்குமா? இருக்காது. அதுக்கு என்ன தெரியும்? வலை மட்டும்தான் பின்ன தெரியும். ஆனா கவனிங்க, அந்த சிலந்திக்கு போன பிறவியில சிவனை பூஜிச்ச தன்மை மட்டும் ஞாபகத்துல இருக்கும். அந்த சிலந்திக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? போன பிறவியில சிவனை பூஜை பண்ணுச்சு இல்லையா, அந்த விஷயம் மட்டும் அந்த சிலந்தியோட புத்தியில இருக்கும். அதனால அடுத்த பிறவியில அது என்ன பண்ணுது? சிவபெருமான பூஜிக்கணும்னு நினைக்குது. அதனால என்ன பண்ண முடியாது, நம்மள மாதிரி பூவோ மலரோ எடுத்துட்டு போக முடியாது. அதனால சிவபெருமானுக்காக தன் வாயிலாலேயே பந்தல் அமைக்கும். சிவபெருமான் மேல எந்த தலை என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். ஆனா சிவபெருமான நான் வழிபாடு செய்யணும்ன்ற எண்ணம் மட்டும் யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? அப்படின்னா நாம இந்த பிறவியில என்ன படிச்சாலும் அடுத்த பிறவியில மறந்து போயிடும். இந்த பிறவில நாம எவ்வளவு பெரிய கலெக்டரா இருந்தாலும், ஐஏஎஸ் இருந்தாலும், ஐபிஎஸ் இருந்தாலும், டாக்டரேட்டா இருக்கணும், சயின்டிஸ்டா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அது மறந்து போயிடும். ஆனா இந்த பிறவில நாம நமச்சிவாய சிவாய நம அப்படின்னு செஞ்ச சிவபூசை மட்டும் அடுத்த பிறவிக்கு கேரி ஓவர் ஆகும். இப்ப நம்ம இந்த பிறவில பூஜை செய்யறோம், போன பிறவில கொஞ்சம் செஞ்சிருப்போமா? அப்ப கண்டிப்பா இந்த பிறவியில நம்ம பூஜை செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அடிக்கணும். இந்த செய்தியை சொல்லியிருக்கீங்க. இருக்கிற 53 அடியார்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாருமே இன்று சிவபூசை பண்ணல, பல பிறவிகள்ல சிவபூசை பண்றதுக்கான பயன்தான் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நாம பல பிறவிகள்ல சிவபூசை செஞ்சிருக்கோம். அதனுடைய பயன்தான் இன்னைக்கு நம்ம செய்யறோமே தவிர, அதுதான் ஒருமையுள் ஒருவன் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. அந்த கல்வி என்பது இந்த பிறப்புல படிச்ச கல்வி இல்ல, நாம படிக்கிற கல்லூரியில படிக்கிற கல்வி இல்ல. கல்வினா சிவபெருமானை பற்றிய அறிவு தான். அந்த அறிவு தான் அடுத்த பிறவிக்கு கேரி ஓவர் ஆகுமே தவிர மித்த எந்த கல்வியும் அடுத்த பிறவிக்கு கேரி ஓவர் ஆகாது. புரியுதுங்களா? ஒரு விஷயம் புரியுதுங்களா? கல்வினா என்ன அர்த்தம் தெரியுமா? கல் அப்படின்னா தோண்டுதல் அர்த்தம். கல்லுதல்னா தோண்டுதல். நல்லா கவனிங்க. கல் கூட்டல் வி. கல்வினா என்ன அர்த்தம்? கல் கூட்டல் வி. கல் அப்படின்னா தோண்டுதல், வி என்றால் மேலே எடுத்தல். தோண்டி மேலே எடுக்கிறதுக்கு பேரு தான் என்னது? கல்வின்னு அர்த்தம். எதை தோண்டி மேல எடுக்கிறோம்? நம்மளுடைய ஆழமான அறிவை தோண்டி மேல எடுக்கிறோம். எது அறிவு? அதுதான் கேள்வி இங்க. அறிவு என்பது எது? அறிவு என்பது எது அப்படின்னு கேட்டோம்னா எல்லாத்துக்கும் பயன்படுவதுதான் அறிவு. ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க ஒரு அறிவு இருக்கீங்க. அறிவுன்னா என்ன அர்த்தம்? இப்ப உங்களோட அறிவு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் தான் பயன்படும், இன்னொரு விஷயத்துக்கு பயன்படலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ திரும்ப டாக்டரே வச்சுக்கோமே, எம்பிபிஎஸ் டாக்டரே வச்சுக்குவோம்.
எம்பிபிஎஸ் டாக்டரை போய் கட்டடம் கட்டுங்கன்னு சொன்னா பண்ண முடியுமா? எம்பிபிஎஸ் டாக்டர் அவரு கட்டடம் கட்டுங்கன்னு சொன்னா தெரியுமா? தெரியாதா? அவருடைய அறிவு எங்க மட்டும்தான் வேலை செய்யும்? ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் வேலை செய்யும். ஹாஸ்பிட்டல் நோயாளிகள் கிட்ட மட்டும்தான் வேலை செய்யும். அவர் போய் ஒரு பெரிய சேட்டலைட்ட பண்ணணும்னா முடியுமா? முடியாது. சேட்டலைட் பாக்குறதுனால டாக்டருக்கு எம்பிபிஎஸ் பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப நம்மளுடைய கல்வி, நம்ம பெறுகின்ற அறிவு எல்லாமே ஒரு இடத்துல முற்று பெற்றுகின்றது இல்லையா? ஒரு இடத்துல முற்று பெறுகிறது. அப்போ முற்று பெறுகின்ற அறிவை எப்படி நம்ம பேரறிவுன்னு சொல்ல முடியும்? புரியுதுங்களா? ஒரு இடத்துல முடிவடையுது. இந்த அறிவு ஒரு இடத்துல பயன்படாது. இந்த அறிவு ஒரு இடத்துல மட்டும்தான் பயன்படும் அப்படின்னா அந்த அறிவை நம்ம எப்படி பேரறிவுன்னு சொல்ல முடியும்? ஆனா சிவம் என்ற அறிவு இந்த உலகத்துல மட்டும் கிடையாது. நீங்க எந்த உலகத்துக்குள்ள போனாலும் அந்த அறிவு உங்களுக்கு பயன்படுத்தா மட்டும்தான் அது பேரறிவு. அதனால சிவத்தை பற்றிய அறிவு பேரறிவு. இப்படி சொல்லலாமா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒண்ணு சொல்லலாம். இப்போ நான் 10 ரூபாய் எடுத்துட்டு நேரா சிங்கப்பூருக்கு போறேன். 10 ரூபாய் சிங்கப்பூர்ல செல்லுமா? இந்தியன் ருபீஸ் ஐஎன்ஆர், இந்தியன் ருபீஸ் சிங்கப்பூர்ல 10 ரூபாய் செல்லுமான்னா செல்லாது. சரி, சிங்கப்பூரோடைய கரன்சி எடுத்துட்டு நான் அமெரிக்காவுக்கு போறேன். அமெரிக்கால செல்லுமா? செல்லாது. ஆனா யூஎஸ்டின்னு சொல்லக்கூடிய டாலர் இருக்கு இல்லையா, அமெரிக்க டாலர், அதை எடுத்துட்டு நான் எல்லா கண்ட்ரிக்கும் போறேன். செல்லுமா? செல்லாதா? எல்லா இடத்துலயும் செல்லுபடியானாதான் அது அறிவு. நம்மளோட அறிவு இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலயும் செல்லுபடி ஆகாது. சிவபெருமானுடைய அறிவு, சிவபெருமான அறிவு யூஎஸ்டின்னு ஏன் சொல்றேன்னா, இந்த உலகத்திலையும் செல்லுபடி ஆகும். இந்த உடம்பு போய் நான் வானுலகத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த இடத்துலயும் சிவனுடைய அந்த அறிவு செல்லுபடியாகும். அப்போ எல்லா இடத்துலயும் செல்லுபடியாகக்கூடிய அறிவைத்தான் நம்ம சம்பாதிக்கணுமே தவிர, இந்த பிறவில இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் போல அறிவை நம்ம சம்பாதிக்கிறதுனால ஒரு பெரிய விஷயம். அதுக்காக எங்களை படிக்க கூடாதுன்னு சொல்றியாடா, ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொல்றியா, எங்களை டிகிரி வாங்க கூடாதுன்னு சொல்றியான்னா அப்படி சொல்லல. நீங்க படிங்க, அதுக்கான விஷயங்களையும் செய்யுங்க. ஆனா என்ன பண்ணுங்க, ஆனா உண்டியல்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு யூஎஸ்டி டாலரை மட்டும் போட்டு உங்க வேலையெல்லாம் செய்யுங்க. உங்க உண்டியல்ல ஒரே ஒரு நாள் ஒரு யூஎஸ்டி டாலரை போட்டுட்டு நீங்க உங்க வேலையெல்லாம் பாருங்க. ஒரு யூஎஸ்டி டாலர்ன்றது சிவத்தை பற்றிய ஒரு அறிவு. சிவத்தை பற்றி அறிந்து கொள்வதுதான் உங்களுக்கு இந்த பிறவிக்கும் பயனா இருக்கும், இனி வருகின்ற பிறவிக்கும் பயனா இருக்கும், நீங்க பிறவாமல் இருப்பதற்கும் பயனா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப போற்றி திருவகவல்ல சிவத்தை பற்றிய அறிவு இருக்கு. போற்றி செய்யும் போது சிவத்தை பற்றிய அறிவு இருக்கு. அந்த அறிவை அறிந்து கொள்வதுதான் நாம செய்ய வேண்டிய முதலாவது கடமை. அப்போ நாம நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இது இந்த உடம்போட முடிஞ்சு போயிடும். ஆனா இனி எடுக்கின்ற உடம்புக்கோ இல்ல நான் இனிமே வராம இருக்கிறதுக்கோ எனக்கு என்ன தேவை அப்படின்னா சிவத்தினுடைய அறிவு தேவைன்றதை மட்டும் எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிவத்தினுடைய அறிவு நமக்கு ஏன் வேணும்? யாராவது ஒருத்தவங்க புதிய அடியார்கள் யாராவது பேசுங்க, புதிய அடியார்கள் மியூட் பண்ணி பேசுங்க. சிவத்தினுடைய அறிவு நமக்கு எதுக்கு தேவை? நானே கேள்வியும் கேட்டேன், பதிலும் சொல்லிட்டேன். இப்ப சும்மா உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்க எப்படி பதில் சொல்றீங்கன்னு பாக்கலாம். சிவத்தினுடைய அறிவு நமக்கு எதுக்காக தேவை? புதிய அடியார்கள் பேசலாமே, ஆதியும் அந்தமுமா இருக்கிற அவனுடைய அறிவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம். சிவனை பற்றிய அறிவை அடுத்த ஜென்மங்களும் அடுத்த யுகத்துக்கும் கொண்டு செல்வதற்கான அறிவு. இந்த அறிவு தான் எல்லா இடத்துக்கும் கொண்டு அடுத்த பிறவிக்கு தேவை. அடைவதற்கு உரிய கல்வி. இப்படி சொல்லலாம். இப்ப நம்ம சொன்னதுல இருந்து எடுத்துக்கலாம். உங்க எல்லாருக்குமே அருமையா பேச தெரியும். அடியேன் சொன்ன வார்த்தையில இருந்து எடுத்து சொன்னா எப்படி சொல்லலாம்னா, சிவத்தினுடைய அறிவு தான் எல்லா இடத்துக்கும் செல்லுபடியாகும். எல்லா இடத்துக்கும் செல்லுபடியாக கூடிய அறிவு என்பது சிவ அறிவு மட்டும்தான். நீங்க அடுத்த பிறவி எடுத்தாலும் சரி, இல்ல இந்த பிறவியோடு பெருமானுடைய திருவடிக்கு தான் போறோம், பிறவா நிலை வந்தாலும் சரி, இல்ல நாம வேற எது விஷயம் செஞ்சாலும் சரி, இந்த பிறவி நம்ம இப்ப உயிரோட இருக்கோம்ல, இந்த இடத்துலயும் செல்லுபடியாகும். அப்படிதானே? இந்த இடத்துலயும் இந்த அறிவு செல்லுபடி ஆகுது. அப்படியே இல்லையா? அப்படிதானே? இப்ப நம்ம உயிரோட இருக்கோம்ல,
அப்பவும் இந்த அறிவு செல்லுபடி ஆகும். உயிர் கடந்ததுக்கு அப்புறமும் அறிவு ஆக ஒரே அறிவு எல்லா இடத்துலயும் செல்லுபடி ஆகக்கூடிய அறிவு என்ன அறிவு? சிவ அறிவு. நாம இந்த உலகத்துக்காக சேர்த்து வைக்கிறோம்ல நாலேஜ், எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ் பண்றோம் இல்லையா? அந்த அறிவெல்லாம் என்ன அறிவு? அதெல்லாம் என்ன அறிவு? செல் அரித்து போகின்ற அறிவு. அந்த அறிவெல்லாம் செல் அரித்து போகின்ற அறிவு, அறிஞ்சிரும். ஆனா இந்த அறிவு என்ன அறிவு? எல்லா இடத்துலயும் செல்லுபடி ஆகாத எல்லா இடத்துலயும் செல்லுபடியாகக்கூடிய ஒரே அறிவு என்பது சிவ அறிவு. அதை சேர்த்து வச்சுக்கிட்டா, இப்ப என்கிட்ட யூஎஸ்டி டாலர் நிறைய நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? நான் எந்த கண்ட்ரிக்கும் போகலாம், நான் எந்த இடத்துக்கும் போகலாம், எந்த விஷயத்துக்கும் நான் இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இருக்கக்கூடிய ஐஎன்ஆரை வச்சு நான் யூஎஸ்டியும் வாங்கலாம், தப்பு கிடையாது. ஐஎன்ஆரை வச்சு யூஎஸ்டி வாங்கலாம்ல, போய் கரன்சியை கொடுத்துக்கார. அது மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த உலக அறிவை வச்சு சிவபெருமான அறிந்து கொள்றோம்ல, அதுதான் பண்டமாற்று முறை. அதனால கடைசி வரைக்குமே நான் ஒரு விஷயத்துல இல்லாம மற்றைய அறிவுகள் எல்லாம் செல்லரித்து போகின்ற அறிவு, சிவபெருமான் பற்றிய அறிவு தான் செல்லுபடி, எல்லா இடங்களுக்கும் செல்லுபடி ஆகின்ற அறிவு. அதனால அந்த அறிவை சேர்த்து கொள்வதுதான் நாம இந்த உலகத்துல எடுக்கிற முக்கியமான விஷயம். அப்ப நீங்க வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு போனஸ். இன்னைக்கு நீங்க சிவபெருமான் அறிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இன்னைக்கு அறிய போறீங்கல்ல, அந்த விஷயம் எத்தனை நாளைக்கு தாங்குவோம்? எத்தனை நாளைக்கு கூட வரும்? சிவபெருமான எப்பவுமே கூட வரும். இப்ப நீங்க சிவபெருமான பத்தி அறிகின்ற அந்த அறிவு இனிமே உங்களுக்கு எப்பவுமே கூட வருகின்ற அறிவு. அதனால இந்த அமர்வுல கிடைக்கக்கூடிய விஷயம் உங்க எல்லாருக்குமே எப்பொழுதுமே கூட வருகின்ற விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குல்ல? ஆஹா, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கவனிக்கிற அறிவு எல்லா பிறவிகளுக்கும் நம்ம சேர்ந்து வருகின்ற அறிவா வருது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நல்லா கவனிக்கணும். நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த போற்றி திருவுள்ள குறியே போற்றி அப்படிங்கிற விஷயத்தான் பார்த்துட்டு இருக்கோம். சிவபெருமானை குறியீடுகள்னாலதான் சொல்லணும். சிவபெருமானை குறியீடுகள் மூலமாகத்தான் சொல்லணும். ஏன் சொல்லணும்? அவன் தான் தலையில பிறை அணிந்திருக்கான், சடை அணிந்திருக்கான், கங்கை அணிந்திருக்கான், தலையில அரவம் சூடி இருக்கான், தலையில வந்து ஊமத்தம்பூ சூடி இருக்கான், தலையில வந்து கொன்றை மாலை வச்சிருக்கான், கழுத்துல வந்து ருத்ராட்ச மாலைகள், உடம்பெல்லாம் திருநீரு, சுடுகாட்டு இருக்கான், சுடுகாட்டுல இருக்கான், தூக்கிய திருவடியை வச்சு பெருமான் எப்பொழுதும் இருக்கின்றான் அப்படிங்கிற செய்தி தான் நாம புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்கள. பெருமானுடைய குறிகள்லயே ரொம்ப சிறந்த குறி அவனுடைய தூக்கிய திருவடி. எல்லாரும் ஒரு நிமிஷம் வாய்ப்பு இருந்தா என்னை பார்த்துக்கலாம், முடிஞ்சா எனக்கு என் கூட ஒரு 2 நிமிஷம் கலந்துருக்கு. அப்படின்னா அடியர் இப்படி சொல்றேன்னா நீங்க எல்லாம் வந்து வீடியோஸ் ஆன் பண்ணி உட்காரணும்னு தான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்ன விஷயம், எனக்கு பெரிய ஒரு வியாதி இருக்கு. என்ன வியாதின்னா, எம்டியா பேச தெரியாது எனக்கு. எம்டியானா எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டு சும்மா ஏதோ செவத்தை பார்த்து பேசுறாங்க, அதெல்லாம் நிறைய குழுக்கள்ல நிகழுது. என்னால அப்படியெல்லாம் பேச முடியாது. எனக்கு உங்களுடைய முகக்குறிப்பு எனக்கு ஒரு இன்புட்டா இருக்கும். உங்களை பாக்குறப்போ நீங்க சில சமயம் என்னடா பேசுறான்னு யோசிக்கிறப்போ ஒருவேளை இன்னும் இது தெளிவா சொல்லணும்னு தோணும். உங்களுடைய முக அசைவை பார்த்து இது ஒரு நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இது சரியா சொல்லிட்டு இருக்கோம், சரியா சொல்லலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் எனக்கு தெரியும். அப்படின்னு தெரியறதுக்காகத்தான் அடியேன்னு கேட்க. வேற இந்த ஒரு செய்தி, சிவபெருமான் அவனுடைய குறிகள்லயே சிறந்த குறி என்பது அவன் கால் தூக்கி ஆடுறான் இல்லையா? கால் தூக்கி ஆடுறான்ல, அதுதான் அந்த குறிகள்லயே சிறந்த குறியா. அந்த கால் தூக்கி ஆடுவத மடித்தாடுதல்னு சொல்லுவாங்க. மடித்தாடுதல் காலை மடிச்சுதானே ஆடுறான். கால் எப்படி இருக்கு? மடிச்சிருக்கு இல்லையா? மடித்தாடுதல் சொல்லுவாங்க. காலை தூக்கி ஆடுறதுக்கு பேர் என்னது? மடித்தாடுதல் அப்படின்னு. நல்லா கவனிங்க, என்னை ஒரு நிமிஷம் கவனிங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஒரு யானை கிட்ட போய் சவாரி செய்யணும்னு வச்சுக்கோங்க. யானையை பழக்குவாங்க பாத்தீங்களா? கும்கி யானை, இதெல்லாம் யானையெல்லாம் பழக்குவாங்கல்ல. யானையை பழக்கினாங்கன்னா, யானைக்கு சவாரி செய்யணும்னா, யானை உங்களை ஏத்துக்குச்சு, உங்களை வந்து முதுகுல ரைட் பண்றதுக்கு காத்திருக்கு, முதுகுல ஏத்தி வைக்கிறதுக்கு காத்திருக்குன்னா யானை என்ன பண்ணும்? நீங்க பக்கத்துல போனா காலை என்ன பண்ணும்? மடிச்சு கொடுக்கும். யானை என்ன பண்ணும்? காலை மடிச்சு கொடுக்கும். காலை மடிச்சு கொடுத்தா அந்த கால் மேல ஏறி நீங்க என்ன பண்ணலாம்? அதனுடைய முதுகுல சவாரி செய்யலாம். நீங்க காலை மடிக்காம யானைங்க மேல ஏறி உட்காரீங்கன்னு வச்சுக்கோங்க, யானை என்ன பண்ணும்? நீங்க காலை மடிக்கல,
யானை மேல ஏறி உட்காந்துட்டீங்க, கஷ்டப்பட்டு எது எப்படி ஏறி பண்ணா பண்ணி விட்டுரும், கீழே தள்ளி தள்ளி விட்டுருவாங்க ஐயா. அது பிடிக்கலன்னா தள்ளி விட்டுரும். பிடிக்கலன்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுரும், தள்ளி விட்டு தள்ளி விட்டுரும். அப்போ நல்லா கவனிங்க, முக்கியமா யானை உங்களை உயர்த்தணும், தனக்கும் மேல உயர்த்தணும்னு நினைச்சா தன் காலை மடிச்சு கொடுக்கும். யானை உங்களை முதுகுல சுமக்கணும்னு நினைச்சா காலை மடிச்சு கொடுக்கும். சிவபெருமான் நம்மளை சுமக்கணும்னு நினைக்கிறனால எப்பொழுதுமே காலை மடிச்சு வச்சிருக்கான. அவன் யானை எப்படி நம்மளை ஏத்துக்கிட்டு அதனுடைய உயரத்துக்கு நம்மளை கொண்டு வரணும்ன்றதுக்காக காலை மடிச்சு கொடுத்து நம்மளை ஏத்துக்குதோ, அது போல சிவபெருமானும் இந்த ஆன்மாக்கள் எல்லாத்தையும் சிவமாவே உயர்த்தணுன்றதுக்காக காலை மடிச்சு வச்சிருக்கானா. இது முக்கியமான விஷயம். யானை பக்கத்துல போனாதான் காலை மடிச்சு காட்டும். சும்மா இருக்கிறப்ப நாளாதான் நடக்கும் பாத்தீங்கன்னா, சும்மா இருக்கிறப்ப அதுவும் நடந்துருக்கும். அதனுடைய பாகன் பக்கத்துல வந்த உடனே அவன் மேல அன்பு கொண்டு தான் மேல ஏற்றி வைக்கணுன்றதுக்காக காலை மடிச்சு கொடுக்கும். மித்த நேரம் எல்லாம் நார்மலா தான் இருக்கும். ஆனா சிவபெருமான் என்ன பண்றான், ஒருவேளை என் பிள்ளை எப்ப வேணாலும் வரலாம், என் பிள்ளை வர நேரம் பார்த்து நான் காலை ஊண்டி நிக்க கூடாது, என் பிள்ளை நான் எப்ப வேணாலும் வந்துருவான், அவனை எப்ப வேணாலும் ஏத்துறதுக்கு நான் காத்திருக்கேன்னு சொல்லி எப்பொழுதுமே காலை மடித்து கொண்டு காத்திருக்கான். மடித்தாடும் அடிமைக்கண் வாழ்வதே சிறப்பு. அப்போ நாம எப்ப போனாலும் நம்மை சிவமாக்கும் தன்மைக்காக தன் காலை மடித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய குறியீடு அவன் ஆடுகின்ற திருக்கூத்து. நாம தான் போகாம இருக்கமே தவிர அவன் நம்ம எப்ப வரலாம் எப்ப உயர்த்தலான்னு ஒரு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலுடையவன் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய மடித்தாடும் திருவடியை பார்க்கும் போதெல்லாம் என்னை சுமப்பதற்காக, இந்த ஆன்மாவை சுமந்து சிவத்தின் தன்மை அடைவதற்காக அல்லவா பெருமான் இப்படி தூக்கி ஆடுகின்ற மடித்தாடுகின்ற திருவடியை வைத்திருக்கின்றானே பெருமானே. எப்பேற்பட்ட குறியீடை நமக்கு அருளாளர்கள் சொல்லி இருக்கின்றனர். இது யாருக்காவது இருக்கா? மடித்தாடுகின்ற குறியீடு எந்த கடவுளர்களுக்காவது இருக்கான்னு கேட்டா யாருக்கும் கிடையாது, சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்கு. ஐயா ஒரு டவுட். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அதாவது அவரு சிவபெருமானுடைய திருநடனம் வந்து காலை தூக்கித்தான் ஆடிக்கிட்டு இருக்காரு, நீங்க காலை மடக்கி வைத்திருந்த மாதிரி சொல்றீங்க, எனக்கு புரியல. காலு தூக்குனா இது ஸ்ட்ரைட்டா வச்சுக்க இருக்காரு, காலை மடிச்சுதான் வச்சிருக்காரு. கால் வந்து எப்படி இருக்குன்னா தூக்கிய திருவடி மடித்து இருக்கு, மடித்தாடுதல்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கால் தூக்கிதான். காலை இப்போ ஊர்த்துவ தாண்டவம் பாத்தீங்களா, ஊர்த்துவ தாண்டவம் இப்படி காலை எப்படி தூக்கி இருப்பாரு மேல. ஆனா நார்மலா பாக்குறப்ப கால் எப்படி இருக்கும், கால் ஸ்ட்ரைட்டாவா இருக்காரு. இப்படி கராத்தேல வர்ற மாதிரியா சாமி கால் தூக்கி இருக்காரு? கராத்தே கிட்ஸ் இருக்கு. இல்ல, கராத்தே கிட்ஸ் பண்ணுவாங்கல்ல, காலை இப்படி தூக்குவாங்கல்ல, இப்படி இப்படி தூக்கல சுவாமி. காலை என்ன பண்ணிருக்காரு, மடித்து வச்சு. அந்த காலை மடித்து வைக்கிறத அப்படி காமிக்கிறாங்க, அப்படி சொல்றாங்க. மடித்தாடுதல் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரு. சிவபெருமான் காலை மடித்தாடுகின்றான், மடித்துதான் ஆடுறான். கால் வந்து ஸ்ட்ரைட்டா இல்ல, ஒரு மடிப்பு மடிச்சிருக்கான். அதனால அதை எதைக்கு குறியீடு சொல்றாங்கன்னா, யானை எப்படி மடித்து காலை மடித்து தன்னுடைய முதுகலை ஏற்றுக்கொள்கின்றதோ அது போல சிவபெருமான் அத்தனை ஆன்மாக்களையும் சேர்ப்பதற்காக அவன் மடித்தாடுகின்றான் அப்படின்னு அவனுக்கு அந்த வார்த்தை. இதை வந்து மடித்தாடும் அடிமைக்கண் அப்படின்னு யார் சொல்றான் அப்படின்னு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனர் சொல்றார். சுந்தரமூர்த்தி நாயனர் ஆமா, மடித்தாடும் அடிமைக்கண்ணு அந்த பாடத்தினுடைய பாடல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் குறியீடு செய்யும். இது அடியேன்னு சொல்லல, இந்த வார்த்தை மடித்தாடுதல்ன்றது அடியேன்னு சொல்லல, இது நம்மளுடைய திருமுறையில சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னது. அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய குறியீடுகளை நாம சொல்லிதான் வழிபாடு செய்யணும். நாம பெருமானுடைய குறியீடுகள் சொல்லாம செஞ்சோம் அப்படின்னா என்ன நிகழும் அப்படின்னா, அதை தவறாக மடைமாற்றம் செய்வதற்கு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதெல்லாம் யாருக்கு? அவங்க என்ன சொல்றாங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்லும் போது அந்த ஆதி பகவன் அருகன் அப்படின்றாங்க, அந்த ஆதி பகவன் திருமால் அப்படின்றாங்க. அந்த ஆதி பகவன் யாருன்னா ஆதி பகவன் பிரம்மன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்குரிய சாமியில அதை பொருத்திக்கிட்டு அவ்வளவு பெரிய நூலினுடைய கருத்தை முழுவதுமா என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால அந்த கருத்து யாரத்தான் குறிக்குது, ஆதி பகவன்றது யாரத்தான் குறிக்குது, சிவபெருமானத்தான் குறிக்குது. அது சிவன்ற வார்த்தை சொல்லாதனால இன்னைக்கு வரைக்கும் கிளைம் பண்ண முடியல.
அது மாதிரி சிவனை வணங்கும் போது ஜென்ரலா சொல்லக்கூடாது. சிவனை வணங்கும் போது அவனுடைய குறியீடுகளை சொல்லித்தான் வணங்க. அப்பா உயில் எழுதி வைக்கிறாரு பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு அப்படின்னு உயில் எழுதி வச்சிருக்காருன்னு வச்சவங்க. பிள்ளைங்க 16 பிள்ளைங்க இருக்கு. என்ன பண்ணுங்க பிள்ளைங்க எல்லாம்? அடிச்சுக்குவாங்க. யாரு எனக்கு அடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி என் புள்ள பேரு 3வது பிள்ளை, அது பேரு இந்த மாதிரி அது இந்த அப்படின்னு சொல்லி கிளியரா எழுதுனா அது அவங்களுக்கே சேரும். அது மாதிரி சிவபெருமானுடைய குறியீடு, சிவபெருமான் செய்கின்ற தவங்களை எல்லாத்தையும் வேறவர்களுக்கு கொடுக்குற மாதிரி உணர்வை நமக்கு ஏற்படுத்தும். ஆனா சிவபெருமானுக்கு அப்படி இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் அவன் ஏத்துக்குவான். நீங்க அல்லாம சொல்லாம ஏத்துக்குவான். நீங்க இயேசுநாதர்னு சொன்னாலும் ஏத்துக்குவான். புத்தர்னாலும் அவன் ஏத்துக்குவான். நீங்க என்ன சொல்லி அன்பு செஞ்சாலும் அவன் தான் ஏத்துக்க போறான். ஆனா நம்ம மனசுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க? சிவபெருமானை குறியீடுகள் மூலமாகத்தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குறியீடுகள்ல என்ன குறியீடு? அதான் குறியே போற்றி அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானுக்கு தனித்த குறியீடுகள் இருக்கு. அந்த குறியீடுகள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற குறியீடு என்ன அப்படின்னா நமச்சிவாய மந்திரம் அப்படின்னு சொல்ற குறியீடு. நமச்சிவாய மந்திரம்ன்ற குறியீடு எதை குறிக்கின்றது? அந்த குறியீடு நம்ம என்னன்னு சொன்னோம்? நமச்சிவாய மந்திரம்ன்ற குறியீடு என்னன்னு சொன்னோம்? விபூதி பார்த்தா நெற்றியில் திருநீர் அணிவதுங்கய்யா. நெற்றியில் திருநீர் அணிவது. திருநீர் என்பது நமச்சிவாய மந்திரத்துக்கான குறியீடு. திருநீர் விபூதின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா விபூதியில என்ன இருக்கு? விபூதியில என்ன இருக்கு? வி என்றால் உயர்ந்த, பூதி என்றால் செல்வம், உயர்ந்த செல்வம் அப்படின்னு சொல்றோம். ஏன்டா உயர்ந்த செல்வம்னு சொன்னா சொல்லிட்டு போறாங்க. உனக்கு என்னடா வந்துச்சு? விபூதி உயர்ந்த செல்வம் தானே, அது சொன்னா சொல்லிட்டு போறாங்களே, அது என்ன தவறு இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இந்த ஆன்மா கிட்ட மறைமுகமா நம்ம ஒண்ணு சொல்றோம், செல்வம் தான் உயர்ந்ததுன்னு சொல்றோம். ஆன்மா கிட்ட என்ன சொல்ல வர்றோம்? விபூதின்னு சொல்றதுனால மறைமுகமா ஆன்மா என்ன கணிக்கும்? விபூதினா உயர்ந்தது, செல்வம் தான். என்ன செல்வம்? எல்லா செல்வமும் உயர்ந்தது இல்லையே. இறைவன் திருவடிதான் உயர்ந்ததுன்னு சொல்லி நினைக்கிறப்போ திருவடியும் செல்வத்தினுடைய கேட்டகரியில சேர்க்கிறோம். புரியுதுங்களா? இப்போ செல்வம்ன்ற பற்று இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா இறைவனுடைய திருவடியே செல்வம், அது உயர்ந்த செல்வம். நீ வச்சிருக்கிற நகை, நட்டு இதெல்லாம் தாழ்ந்த செல்வம். அது செல்வத்துக்கு கம்பேரே பண்ண முடியாது. நம்ம வச்சிருக்கிற செல்வத்தோட கம்பேரே பண்ண முடியாது. செல்வம் என்பது வேண்டான்னு சொல்றதுதான் என்னது? விபூதி. செல்வம் என்பது வேண்டாம், எல்லாமே நிலையற்றது, நிலையானது பெருமானுடைய திருவடின்னு சொல்வதற்காக வைத்த பொருள் தான் திருநீர். நீர்னு என்ன அர்த்தம்? நீற்று போதல். நீற்று போதல் என்ன அர்த்தம்? நீற்று போதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? கரைஞ்சு போறது. சரி, தெளிந்து தெளியறதுங்க ஐயா. இல்லையா? இல்ல, நீற்று போதல் என்ன? யாரு கரெக்டா சொல்றாங்க? யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பாக்கலாம். நீங்க செல்வதுங்க. விளக்குதல். ஆன்மாவே உருகும் தன்மை உள்ளது. உருகும் தன்மை உள்ளது. அருமையா. விலகுதல். ஐயா, எக்ஸ்ட்ரா இருக்கிறத விட இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் இலகி வர்ற. ஏதோ பக்கத்துல வந்துட்டாங்க. சார்வத்தி பக்கத்துல வந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வேற யாராவது இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு. நல்ல மதம் போயிடுச்சுன்னா தேவை உருகி போகுதல். போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லாம போயிடுங்க. பக்கத்துல வந்துட்டாங்க. மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணிட்டீங்களா? ஐயா எனக்கு மியூட் பண்ணிக்கலாம். ஐயா சுவாமி, ஐயா உங்க நானே மியூட் பண்றேன். சரி, நல்லா கவனிங்க. கறந்து போதல்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இதுல தண்ணி இருக்கு, கவனிங்க, தண்ணி இருக்கு, அதுல உப்பு போடுறோம். உப்பு என்ன ஆகும்? கரைஞ்சிடும். உப்பு போட்டாதான் டேஸ்டே வரும் இல்ல? உப்பு போட்டாதான் டேஸ்டே வரும். எதுல? எல்லா சாப்பாட்டுலயும். நீற்று போதல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீற்று போதல்னா ஏற்கனவே உப்பு போட்டோம், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்த என்ன ஆகும்? சாம்பார்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும்.
ஒரு 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 சாம்பார்ல ஒரு நல்லா கவனிங்க, யாரும் பதில் சொல்ல வேண்டாம். சாம்பார்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துறோம், ரசம் ஆயிடுமா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சாம்பார் ரசம் மாதிரி ஆயிடும் அட்லீஸ்ட் ஏதோ. 2 டம்ளர் தண்ணி ஊத்திடுறோம், 2 டம்ளர் தண்ணி ஊத்திடுறோம், என்ன ஆயிடும்? தண்ணியாவே ஆயிடும் சாம்பார். சரி 3 டம்ளர் தண்ணி ஊத்திடுறோம். இப்ப தண்ணிக்கும் சாம்பாருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இப்ப போய் நான் அந்த சாம்பாரை போய் ஊத்துறேன். இப்ப போய் நான் இந்த சாம்பாரை போய் வீட்டுக்காரருக்கு போய் ஊத்துறேன்னு சொல்லுங்க. வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு? அம்மா நாளையில இருந்து நீ சமைக்க வேணாம், நீ என்ன பண்ணு, தண்ணியவே கொண்டு வந்துரு சொல்லுவாங்கல்ல. டைரக்டா நீ தண்ணியே கொண்டு வந்துரு, எனக்கு இனிமே என்ன வேண்டாம், எனக்கு என்ன வேண்டாம், சாம்பார் வேண்டாம். சாம்பார் வேண்டாம்னு எப்ப சொல்லுவோம்னா, இது நீர்த்து போவதினாலே. நீர்த்து போவதுன்னா டேஸ்ட்லெஸ் அர்த்தம். டேஸ்ட்லெஸ், நீர்த்து போதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? டேஸ்ட்லெஸ். எல்லாத்துலயும் டேஸ்ட்லெஸ் ஆயிட்டோம்னா அதுக்கு பேர் தான் என்னது? எதுவுமே எனக்கு பிடிக்கல, எல்லாம் டேஸ்ட்லெஸ். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே எனக்கு டேஸ்ட்லெஸ் ஆயிடுச்சு. எது எனக்கு பாட்டு பிடிக்கல, எல்லாம் சொந்த பந்தம் எல்லாமே டேஸ்ட்லெஸ்ஸா ஆகிறதுக்கு பேரு தான் என்னது? நீர்த்து போதல் அர்த்தம். பட்டினத்தார் கரும்பு வச்சிருந்தார் கையில. பட்டினத்தார் கரும்பு வச்சிருந்தார், என்ன சொன்னாரு? நுனிக்கரும்பும் அடிக்கரும்பும் எப்படி இருக்கணும்? ஒரே டேஸ்ட்ல இருக்கணும். அடிக்கரும்பு ரொம்ப இனிக்கும், நுனிக்கரும்பு உப்பு கைக்கும். என்ன இப்படி சொல்றீங்க? உப்பு கைக்கும் இல்ல இல்ல, தித்திப்பு இருக்காதுங்க ஐயா. தித்திப்பா இருக்காது. நீங்க பொங்கல் வரப்போகுது, பொங்கல் வந்து இன்னும் 15 நாள்ல வரப்போகுது. சப்புன்னு இருக்கு, அப்பெல்லாம் இருக்காது, சுவை குறைவா இருக்குங்க ஐயா. அந்த அடிக்கரும்பு சாப்பிடுறதுக்கும் ஐயா அணிக்கரும்பு இனிக்கும், தித்திக்கும். மியூட் பண்ணிக்கலாம், சுவாமி ஆன்சர் பண்ணிடலாம். அடிக்கரும்பு இனிக்கும், நுனிக்கரும்பு கசக்கும். தோகையோட இருக்குதுல்ல, அதனால கசக்கும். கசப்பும் இனிப்பும் என்னைக்கு ஒரு கோட்ல வருதோ அன்னைக்குதான் எனக்கு ஞானம் வருதுன்னு நினைச்சாரு. கசப்பு உணர்வும் இனிப்பு உணர்வும் ஒரு கோட்ல வருது இல்லையா? எனக்கு கசப்பும் ஒன்னா தெரியணும், இனிப்பு ஒன்னா தெரியணும். ரெண்டும் எப்ப ஒன்னா தெரியும்? என் நாக்கு டேஸ்ட்லெஸ் ஆயிடுச்சுன்னா, ரெண்டும் ஒன்னா தெரியும். என் நாக்கு நீற்று போவதனாலே எனக்கு சுவை அறியாது. நல்லா கவனிங்க, என் நாக்கு நீற்று போவதனாலே சுவை அறியாது. இது எப்ப நீற்று போகும்? நிறைய சுவைக்க நீங்க பாருங்க. எனக்கு பாயசம் பிடிக்கும், முதல் டம்ளர் குடிப்பேன், 2ஆம் டம்ளர், 8வது டம்ளர் குடிக்கிறப்ப எப்படி இருக்கும்? கொமட்டிக்கிட்டு வந்துடும். முதல் டம்ளர் குடிக்கிறப்ப சந்தோஷமா இருக்கும், 2ஆம் டம்ளர் வேணும் கொடுக்க மாட்டாங்கன்னு ஏங்குவோம். இல்லங்க, உங்களுக்கு 8 டம்ளர் நீ குடிச்சே ஆகணும்னு சொல்லி குடிக்கிறப்போ 8வது டம்ளர் என்ன ஆகும்? எந்த பாயாசம் இனிச்சுதோ அந்த பாயாசம் பிடிக்காம உடம்புக்கே கொமட்டிட்டு, தன்னாலேயே கொமட்டிட்டு வந்துடும். அதைத்தான் நம்ம சமயம் சொல்லுது. எல்லாம் நான் நீற்று போகணும், கண் நீற்று போகணும், மூக்கு நீற்று போகணும், 5 புலன்களும் நீற்று போவதனால கிடைக்கின்ற அந்த அருளுக்கு பேரு திருநீரு. நீற்று போக செய்வதுதான் நீரு. இந்த அளவுல சாமி பேர் வச்சிருக்காங்க. நாம இத விபூதின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீற்று போக வேண்டும் என்ற வார்த்தையை சொல்வதற்காக வந்தது நீரு. எல்லாம் விபூதினா செல்வத்தையே காட்டுது, திரும்ப அது செல்வத்தை தான் காட்டுது. செல்வத்தை மேல இருக்கிற எண்ணத்தை போக்குவரத்துக்காக பேர் தான் திருநீரு. நான் அதையே செல்வம்னு சொன்னா என்ன அர்த்தம்? புரியுதுங்களா நான் சொல்றது? நான் சொல்ல வந்த கருத்து உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? செல்வத்தினுடைய நிலை நீற்று போவதற்காக வந்ததுதான் திருநீரு. நான் திருநீரையே செல்வமாக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. சாமியே இல்லைன்னு சொன்னவர் தான் யாரு? புத்தரு. ஏன் நம்ம ஈவே ராமசாமியை கூட வச்சுக்குவோமே. சாமியே இல்லைன்னு சொன்னவர் தான் ஈவே ராமசாமி. இப்ப ஈவே ராமசாமி யாருக்கு சாமி? தீகா கட்சிக்காரங்களுக்கு சாமி. ஏன்? அவருடைய பிறந்த நாளா மாலை போடுறதும், அவருக்கு இது போடுறதும். அப்ப நீங்களும் சாமி தானே கும்பிடுறீங்க. சாமி இல்லைன்னு சொல்ல வந்தவர் ஈவேரா சாமி. இன்னைக்கு அவரே சாமியாக்குன மாதிரி செல்வம் இல்லைன்னு சொல்ல வந்த திருநீற்ற செல்வம்னே சொன்னா என்ன பொருள்? இதனால ஏதாவது பலன் இருக்கா? சொல்லுகின்ற வார்த்தையிலேயே, நாம சொல்லுகின்ற வார்த்தையிலேயே நமக்கு
அது ஒரு பெரிய விஷயத்த சொல்லி தராங்க நம்மளுடைய அருளாளர்கள். திருநீரு தான் சொல்லணும். நீற்று போதல். என்ன நீற்று போது? என்ன நீற்று? உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய கங்கு இருக்கு இல்லையா, கங்கு உள்ள இருக்கக்கூடிய நெருப்பு இருக்கு இல்லையா, அது நீற்று போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, டைலூட் ஆயிடுச்சு, நெருப்பே இல்லாம மாறிடுச்சு. அதுக்கு பேரு தான் நீரு பூத்தல்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? நீ அது குழுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சா அது பேர் நீரு பூக்கும். நீற்று போதல் அப்படிங்கிற வார்த்தையில நீரு அப்படின்னு சொல்வதனால திருநீரு என்று சொல்லி இதை ஒவ்வொரு முறையும் பெருமாறு. அப்போ நல்லா கவனிங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க. ஒருத்த சும்மாவே இருக்க மாட்டான், எப்ப பாரு ஆன் பண்ண டார்ச்சர் பண்ணுவானே. அதுதான் என் வேலையே டார்ச்சர் பண்றதுதான். ரைட்டா? அவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்றதுதான். சரி, இப்போ இந்த திருநீரு நான் எனக்கு பெரிய உங்களை பார்த்தோன்னே மறந்துடுவேன். எனக்கு கலவரத்தியமா கூட்டுவாங்க. கலவரத்தியமா அம்மா அம்மா மியூட்ல இருக்கீங்க. அம்மா மியூட்ல இருக்கீங்க. நீற்று போவதற்கிறது சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, இப்போ உள்ள இருக்கும் கங்கு நெருப்ப நீத்து போறதுன்னு சொன்னீங்க. ஞாபகம் என்னன்னா, நம்ம சமயம் என்ன சொல்லுதுன்னா நீற்று போறதுதான் சொல்லுது. நீற்று போறதுக்கும் விலகி போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, புரியுதுங்களா? நீற்று போவதற்கும் டேஸ்ட்லெஸ்ஸா மாறுறதுக்கும், எனக்கு இது வேணாம்னு சொல்றதுக்கும், பாயசமே எனக்கு வேணாம்னு சொல்றதை விட 8 கிளாஸ் பாயாசத்தை வாயில ஊத்தி 9வது கிளாஸ வாந்தி எடுக்க வைக்கிறது தான் சாமி வேலை, புரியுதுங்களா? எல்லாத்தையும் போகம் செய்து, போகம் செஞ்சதுக்கு அப்புறம் வேணான்னு நீங்குவதற்கு பேரு தான் உண்மையான நீற்று. எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா என்ன ஆகும்? இன்னைக்கு வேணா வேணான்னு தோணும், ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பாயாசம் எப்படித்தான் இருக்கும்னு நினைக்க தோணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? அந்த விஷயத்த சாமி சொல்லல. சாமி என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் போகம் செய்து, எல்லாத்தையும் போகித்து அதுல இருந்து நீங்கு அப்படின்னு சொல்வதனாலதான் சைவத்துல 3 நிலை. ஒன்று போக நிலை, போக வடிவம், வேக வடிவம், யோக வடிவம் சொல்லுவாங்க. ஆனா இப்படி சொல்லலாம், போக வடிவம், யோக வடிவம், ஞான வடிவம், 3 வடிவங்கள் உண்டு சைவத்துல. சைவத்துல எந்த வடிவம் இருக்கு? போக வடிவம், கும்போ கும்போ కొంచెం చుగురీలో మంచి మంచి సాత్తున్నాం రామశేఖర్ மன்னிக்கணும் சாமி. ஐயோ, நான் மியூட் பண்ணாமலே பேசிட்டு இருக்கேன். சரி, சுவாமி என்ன பண்றாரு? நம்ம சைவத்தை பொறுத்த வரைக்கும் நீ அனுபவிச்சுதான் நீங்கணுமே தவிர, அனுபவிக்காம நீங்கிட்டேன்னா அந்த அந்த அனுபவத்தை நீங்கிட்டோம்னு வச்சோங்களேன், ஏதோ ஒரு காலத்துல என்ன வந்துடும், அது எப்படித்தான் இருக்குன்ற எண்ணம் இந்த ஆன்மா பண்றதுனால நீ அனுபவிச்சு நீங்கணுன்றதுக்காகத்தான் முதல்ல சோமாஸ்கந்த வடிவத்துல அப்ப ஆத்தா நம்ம குருநாதர் 3 பேர் இருக்காங்க. சமய தம்பதியினர்களாக சொக்கநாதரும் மீனாட்சியும் நடுவுல முருகனும், இதெல்லாம் குடும்பமா இருந்து குடும்பம் பண்ணுன்னு தான் சாமி ஃபர்ஸ்ட் சொல்லுது. இல்லறமாவது நல்லறம் யார் சொன்னா? இல்லறமாவது நல்லறம் யார் சொன்னா? ஔவையார் யாரு? கல்யாணம் முடிச்சவங்களா? இல்ல, கல்யாணம் முடிச்சவங்க. ஒரு துறவி என்ன சொல்றாங்க? இல்லறம் தான் நல்லறம்னு சொல்றாங்க, புரியுதுங்களா? நீங்க கேட்கலாம், அப்ப துறவு பண்றாங்கல்ல, சைவத்துல துறவு பண்ணிருக்காங்க நம்ம ஐயா யாரு? 2 பேர் துறவுல நிக்கிறாங்கல்ல, யாரு? நம்ம நம்ம நாவுக்கரசரும் மணிவாசகரும் துறவு நிலையில தான் நிக்கிறாங்க. 4 பேரை பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வேஷ்டி கட்டியிருப்பாங்க. வேஷ்டி கிடையாது, அது பேர் கந்தைன்னு பேர். கந்தை கட்டியிருப்பாங்க, ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாங்க, வேற எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா மணக்கோலத்துல யார் இருப்பாங்க? மணக்கோலத்துல யார்? மணக்கோலம் தான். பீதாம்பரம் போட்டு அவருக்கு முத்து குண்டையெல்லாம் போட்டு கையில தாளத்தை வச்சுக்கிட்டு ஜாலியா நின்றுட்டு இருப்பார். என்ன சொல்ல? அப்ப நீங்க துறவரம் ஏன் பண்றாங்கன்னு கேட்கலாம். அவங்க யாருன்னா, போகம் போன பிறவிகள்ல செய்து முடிச்சுட்டு முடியாம, உடல் தாக்கு பிடிக்காம இந்த பிறவியில யோகத்துல இருந்து தொடங்குறவங்க.
துறவுல இருந்து. அதனால அவங்களுக்கு துறவு ஓகே. துறவு யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா, பல பிறவிகள்ல போகம் செஞ்சனால அந்த ஆன்மா எது நிறைஞ்சிருக்கும், அந்த ஆன்மால ஃபுல்லா அந்த போகம் நிறைஞ்சு எப்ப வேணான்ற எண்ணம் தோணும். அந்த எண்ணம் தான் துறவு. அதனால துறவுகள் இருக்காங்க. ஆனா துறவிகளே என்ன பண்றாங்க இப்போ? திரும்பி வராங்க இல்லறதுக்கு வராங்க ஐயா. இப்படி சொல்லக்கூடாது. இல்லறத்துக்கு வர்றது மட்டும்தான் துறவற்ற நிலையா? நான் கேக்குறேன், இல்லறத்துக்கு வர்றது மட்டும்தான் துறவற்ற நிலையா? துறவு என்பது எதுல மட்டும்தான் துறவு நினைக்க? மனைவியோடு சேராம இருக்கிற பேரு தான் துறவா? ஏன் பொண்ணுல துறவு இல்ல, பொருள்ல துறவு இல்ல, புகழ்ல துறவு இல்ல? இப்பெல்லாம் துறவிகள் என்ன பண்றாங்கன்னா பரிபாலனம் செய்கின்றார்கள். பரிபாலனம். இதுக்கு மேல சொன்னேன்னா எனக்கு கல்லுதான் விழும். வீடு பேர் எனக்கு கல்லை வச்சுதான் அடிப்பாங்க. அதனால இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். யார் யாருன்னு நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. துறவுன்னு பேர்ல பரிபாலனம், நான் தான் ராஜா, ராஜா மாதிரி நான் தான் சொல்றதுக்கு பேரு துறவு அல்ல. புகழ்லையும் துறவு, பொருள்லையும் துறவு. இதை செய்வதற்காக வந்ததுதான் இந்த முழு துறவு. அம்மா உடனே நித்யானந்தம் போயிட்டாங்க. நித்யானந்தம் மட்டுமா எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் அது யாருன்னு நான் சொல்ல. நம்ம சமயத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் சொல்ல விரும்பல. நான் சொல்றதுல தவறு இருந்தா என்னை உடனே நிறுத்துங்க. நீ என்னடா தப்பா பேசுற அப்படின்னு நிறுத்துங்க. சரி இருந்தா கண்டினியூ பண்ணு. உங்ககிட்டயே நான் விட்டுறேன். அடியேன் சொல்றதுல தவறே இல்லைங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. என்னன்னா நல்லா கவனிங்க. என்னன்னா நம்ம சமயத்துல போக வடிவமாக இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர் அது மூலமாவே அடைஞ்சிட முடியும்னு சொன்னாங்க. போகத்தின் மூலமாகவே இறைவனை அடைந்து விட முடியும்னு ஒரு சமயம் சொல்லுது. என்ன கவனிங்கள, நீ எதுவும் செய்ய வேணாம், எல்லாத்தையும் அனுபவி, நல்லா அனுபவிச்சுக்கிட்டே அதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்றது உலகாயதன் சொல்றான். என்ன சொல்றான்னா, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தானே உலகம். கரெக்டு தான், அவங்க சொல்றது கரெக்டு தான். ஏன்டா உலகத்துக்கு அனுபவிக்காதன்னு சொன்ன, நான் அனுபவிக்காதன்னு சொல்ல. நல்லா கவனிங்க, நான் அனுபவிக்காதன்னு சொல்ல, அனுபவத்துக்கு அப்புறம் ஒரு நிலை இருக்குன்னு சொல்றேன். நீங்க அனுபவிச்சுதான் அந்த நிலைக்கு வரணும்னு சொல்றேன். கழுத்துல ருத்ராட்சத்தோட தங்கம் சேர்க்க வேணான்னு சொன்னது அப்படி ஒரு நிலை இருக்குன்னு சொன்னதே தவிர தங்கம் உங்களுக்கு பிடிக்க கூடாது. ஆனா சமயம் என்ன சொல்லுதுன்னா, பொருள்களிலிருந்து நீங்க வேண்டும்னு சொல்லுது. அதுதான் உயர்ந்த படிநிலைன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை தானே? அம்மாவா இல்லையா? புரியுதுங்களா? அதுதான் உயர்ந்த நிலைன்னு சொல்ல வேண்டியது அடியனுடைய கடமை. இன்னொன்னு முக்கியம், நல்லா கவனிங்க. போக வடிவத்துல இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தரை பார்த்து நாமளும் குடும்பம் பண்ணணும். கடைசி வரைக்கும் குடும்பம் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக நம்ம வரல. அடுத்த நிலை என்ன? யோக வடிவமாக இருக்கக்கூடிய நிலை, தட்சிணாமூர்த்தி. நல்ல அறநூல்களை கேட்கணும். பிறந்த உடனே விளையாடுவோம். நல்லா கவனிக்கணும். ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம், கூட இருங்க. பிறந்த உடனே விளையாடுவோம், அதுக்கப்புறம் பள்ளி படிக்கணும், அதுக்கப்புறம் சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் குடும்பம் பண்ணணும், அதுக்கப்புறம் குழந்தைங்க, அதுக்கப்புறம் பேரம்பேத்திங்க. இப்படி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தோணும்? ஞான நூல்களை படிக்கணும்ன்ற எண்ணம் வருது இல்ல? அந்த ஷிஃப்டிங்க்கு வர்றோம்ல, அதுக்கு பேரு தான் ஞான நிலை. அப்ப முதல்ல போகம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், இப்ப என்ன பண்ணிட்டோம்? ஞான நூலுக்கு வந்துட்டோம். இப்ப பண்ணிக்கணும், யோகத்துக்கு வந்துட்டோம். யோகம்ன்றது நூல்கள் எல்லாம் படிக்கணும், கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி அந்த யோகத்துல படிச்சத நம்ம நல்லா நிக்கணும்னு அடுத்த நிலைக்கு போறோம்ல, அது பேர் தான் ஞான நிலை. இதுதான் நம்மளுடைய சைவத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நல்லா கவனிக்கணும். பாருங்களேன், நம்ம சைவத்துல நான் என்ன சொன்னேன், ஏன்னா நிறைய அடியார்கள் என்ன தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனந்த் எல்லாத்தையும் விட்டுற சொல்றான், எல்லாத்தையும் அப்படி சொல்லவே இல்லை. உங்களால விட முடியலையா? நல்லா அனுபவிங்க. அனுபவிச்சுட்டு அதுல இருந்து இவ்வளவுதானா அப்படின்னு தூக்கி போட்டு அதுல இருந்து நீங்கக்கூடிய நிலைக்கு வாங்க. அதுதான் இங்க சமயம் சொல்லுது அப்படின்னு சொல்றோம். அடியன் ஒரு குழுமத்துல போய் பேசியிருந்தேன். அப்பர் அருள் நெறிமன்றம்னே சொல்றேனே, அந்த குடும்பத்துல அடியன் போய் பேசியிருந்தேன். பேசும்போது அடியன் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, நடராஜர் திருமேனிக்கு நடராஜர் தத்துவம் எது? போக வடிவம் யாரு? போக வடிவம்ன்றது என்பது எது? சோமாஸ்கந்தர், போகத்தை தர்றது. யோக வடிவம்ன்றது என்ன? தட்சிணாமூர்த்தி போக வடிவம்.
ஞான வடிவம் என்பது என்ன? நடராச பெருமான். நடராச பெருமான் ஆடுகின்ற கூத்துக்கு என்ன பேரு? ஞான கூத்துன்னு பேரு. அவன் பண்ற கூத்து எது? அருள் ஞான கூத்துன்னு பேரு. நடராச பெருமான் வருதுங்களா? நடராச பெருமானுடைய ஆடுகின்ற கூத்து ஞானம். நடராச பெருமான் ஆடுகின்ற கூத்து ஞான கூத்து. நீங்க ஜுவல்லரிஸ் நீங்க போடுகின்ற எல்லா ஜுவல்லரி தங்கம் எல்லாம் யாருக்கு போடலாம்? யாருக்கு போடலாம்? சோமாஸ்கந்தரை மொட்டை டீனு தூக்கி வரக்கூடாது. சோமாஸ்கந்தரை மொட்டை டீனு தூக்கி, நம்ம சோமாஸ்கந்தருக்கு எதுவுமே போட மாட்டேன், ருத்ராட்சம். சோமாஸ்கந்தருக்கு வைடூரிய நகைகள் எல்லாம் போட்டு அம்பாளுக்கு போட்டு பிள்ளையை அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து காமிக்கணும். இப்படித்தான் போகமா இருக்கணும். அடுத்து போகம் ஒடுங்கி எங்க வரணும்? குருநாதருக்கு கீழே அடங்கி ஒடுங்கி உட்காரணும்னு காட்டுறதுதான் எது? போகெல்லாம் பண்ணிட்டு என் மனசு குருநாதர் கீழே அடங்கி உட்காரணும்னு காட்டுறதுக்கு பேர் என்னது? யோக வடி. அதுக்கப்புறம் குருநாதர் தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் இறைவனோட தரிசனம் கிடைக்கும். எப்படி? ஆடுகின்ற திருக்கூத்து. அவருடைய திருக்கூத்து ஒவ்வொரு கரத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, தெரியுங்களா? துடிக்கு சி சிவாய நம்ம நமச்சிவாய சார், நமச்சிவாய சிவாய நம்ம சிவய அப்படி எல்லாமே பெருமானுடைய ஆடுகின்ற திருக்கூத்துக்கு சொல்றாங்களா? நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, எல்லாருமே சித்தாந்தம் படிச்சிருக்கீங்க. அதனால அதுக்குள்ள நான் பெருசா போகல. அப்ப அந்த ஆடுகின்ற திருக்கூத்த சரியா காட்டுறதுக்காகத்தான் அதுக்காக கைய பாக்குறப்போ நமக்கு படைப்பு தொழில் ஞாபகம் வரும். அவன் கையில மழுவை பாக்குறப்போ அழித்தல் ஞாபகம் வரும். அவன் கையில வீசுகின்ற கரத்தை பாக்குறப்போ மறைத்தல் ஞாபகம். தூக்குகின்ற திருவடியை பாக்குறப்ப ஊன்றிய திருவடியை பாக்குறப்போ மறைத்தலும், தூக்கிய திருவடியை பாக்குறப்போ அருளல். இதெல்லாம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்றதுனால அந்த வடிவம் என்ன சொல்லுது? நல்லா கவனிங்க. போக வடிவம் குடும்பம் பண்ணுன்னு சொல்லுது. யோக வடிவம் குருநாதரை தேடுதுன்னு சொல்லுது. ஞான வடிவம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? நூல்களை பாதம் அடையிறதுக்கு, அவர் திருவடி அடையிறது. ஞான வடிவம் மந்திரத்தை சொல்லுது, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுது. புரியுதுங்களா? ஞான வடிவம் மந்திரத்தை நீங்க நம்மளால சொல்ல முடியாது, காதுல கேட்க முடியும். ஒரு மந்திரத்தை பார்க்க முடியும்னு அது நமச்சிவாய இறைவனுடைய திருவடி தான். அப்போ அந்த இடத்துல நல்லா கவனிங்க, அந்த இடத்துல முழுவதுமா பொன்னால் போட்டு மறைக்கிறது சரியா தவறா? அந்த இடத்துல பொண்ணு தேவையில்லை. அந்த இடத்துல பொண்ணு தேவையில்லை. இந்த இடத்துல என்ன தேவை? இந்த இடத்துல நமக்கு பொண்ணு தேவை. போகத்துக்கு பொண்ணு தேவை, யோகத்துக்கு தேவைப்படலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஞானத்துக்கு கண்டிப்பா என்ன தேவையில்லை. ஞானத்துக்கும் பொண்ணு தேவை. ஞான வடிவமா காட்ட வேண்டிய நடராஜரை அவன் கையை தெரியாம காலு தெரியாம அவன் காடுகின்ற திருக்கூத்தெல்லாம் தெரியாத அளவுக்கு முழுவதுமாகவே பொன்னால பூட்டி வழிபாடு செய்வது சரியா தவறா? நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்ல கவனிங்க. நான் திருமுறைக்கு புறம்பா பேசியிருக்கேன்னா, அடியன் திருமுறைக்கு திருமுறையில ஐயா ஐயா அங்க ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க வந்து திருமுறையில இருந்து நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா பெருமான் பொண்ணை வந்து விரும்பாத மாதிரி இவர் பேசுறாரு, பொன் வந்து அணிவது தவறுன்னு பேசுறாரு, அதனால இவரை வந்து நான் உண்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல்ல சொல்லியிருந்தாங்க. நான் பொன் போடுவது தவறுன்னு சொல்ல, பொன் போடுற இடம் தான் தவறுன்னு சொல்றேன். பொன் போடுற இடம் இருக்குல்ல, அதுதான் தவறு. நடனம் ஆடுவது தவறா? நல்லா கவனிங்க. நடனம் ஆடுவது தவறா? பரதநாட்டியம் ஆடுறீங்க, கையில சலங்கை போட்டு நடனம் ஆடுவது தவறா? தவறு இல்ல. ஆனா அது லைப்ரரியில போய் ஆடலாமா? ஒரு லைப்ரரியில போய் யோகா மண்டபத்துல போய் நடனம் ஆடலாமா? கால்ல சலங்கை கட்டிட்டு யோகா மண்டபத்துல போய் கால்ல சலங்கை கட்டி நடனம் ஆடலாமான்னு கேட்டா கூடாது. ஏன்னா நடனம் ஆடுவது தவறல்ல, நடனம் ஆடுகின்ற இடம்தான் தவறு. பொன் போடுவது தவறல்ல, பொன் போடுகின்ற இடம்தான் தவறுன்னு சொல்ல. தோடுடைய செவியெல்லாம் ஆரம்பிக்குது. எப்படி? எது ஆரம்பிக்குது? திருமுறையே தோடு. தோடு என்னதுல போட்டிருப்பாங்க சாமி? தோடு என்ன மெட்டீரியல்ல போடுவாங்க? இப்ப வேணா கோல்டு கவரிங்ல போடலாம், பிளாஸ்டிக்ல போடலாம், இதுலயே போடலாம். ஆனா தோடுடைய செவியன்னு பாடக்கூடிய காலம் எப்பேற்பட்ட காலம்? அந்த காலத்துல தோடுனாலே தங்கம் தான், வேற எந்த பொருளும் கிடையாது. அந்த வார்த்தையிலேயே என்ன வருது? பெருமான் தோடுல குளையில என்ன பண்ணிருக்கான்? தோடுல தங்கம் போட்டிருக்கான்னு வருது. ஆனா தோடு யாருக்குரியது?
போக வடிவம். அம்பாளுக்குரிய இடம். அம்பாள் எப்படி காட்டுறா? அம்பாள் போகத்துக்குரியவன். அவள் போகித்துதான் அம்பாளை போகித்து நம்ம போகிக்கும் போது அவ திருவதான சக்தியா இருக்கா. அதுவே நம்ம யோகத்துக்கு வரப்ப அவ திருவருள் சக்தியா மாறுறான். அதே அம்பாள் தான். போகம் பண்ணிதான் நீ போகம் பண்ணிதான் பெருமானை அடைய முடியுன்றதுக்காகத்தான் அவனே சரிபாதியாக பெண்ணா நிக்கிறான். ஆடுறான்ல, ஆடுறப்பையும் அவன் 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 அர்த்தநாரீஸ்வரனா ஆடுறானா? சிவபெருமான் ஆடுறப்போ பக்கத்துல தான் நிக்கிறான். யாரு? சிவகாமி பக்கத்துல நிக்கிறான், அவன் தனியா ஆடுறான். அப்ப என்ன அர்த்தம்? போகித்ததின் மூலமாக யோகம் ஏற்பட்டு அந்த யோகத்தின் மூலமாக யோக தரிசனம் கிடைக்குதுன்னு தான் அம்பாள் காட்டுறான். அம்பாள் வந்து நடராஜரை காட்டுறான் நம்ம ஆன்மாவுக்கு. புரியுதுங்களா? என்ன போகித்துதான் நீ இறைவனை அடைய முடியும். போகம் ஆனா கடைசி வரைக்குமே போகம் செய்யுங்கன்னு சொல்வதற்கு திருமொழி வந்திருக்கா? போகத்திலிருந்து எங்க போகணும்னு சொல்லி தருது. யோகத்துக்கு போகணும். உடனே ஐயா என்ன சொல்றாங்க, நிறைய இடங்கள்ல கோட்ஸ் காமிச்சு இந்த இடத்துல எல்லாம் தங்கம் இருக்கு நீ தப்பா சொல்றேன்னு சொல்றாங்க. சரி, அவருதான். நான் ஒண்ணு கேட்கிறேன். சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி நம்ம இனிமே பார்க்க போறோம். சந்தன சாந்தின் சுந்தரா போற்றின்னு யாருக்கு இருக்கு? சிவபெருமானுக்கு இருக்கு. சிவபெருமான் என்ன சூடி இருக்கான்? அப்போ என்ன சூடி இருக்கான்? சந்தனம் தான் பூசி இருக்கான். சந்தன சாந்தின் சுந்தரா போற்றின்னு இருக்கு. அப்ப பெருமான் சந்தனத்தை தானே சூரி இருக்கான்னு நான் சொல்லணும். அப்ப எல்லாரும் சந்தனம் பூசுங்கன்னு இனிமே நான் அவங்களை சொல்லலாமா? இனிமே நீங்க யாரும் திருநீர் பூசாதீங்க, ஏன்னா பெருமான் சந்தனம் தான் பூசி இருக்காரு, அதனால இனிமே யாரும் திருநீர் பூச வேணாம், சந்தனம் பூசுவதுதான் சைவர் மரபுன்னு நான் சொல்ல முடியுமா? இல்ல நீங்க சந்தனமும் பூசலாம் திருநீரும் பூசலாம்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நான் என்னதான் சொல்லணும்? திருநீர் தான் பூசணும்னு சொல்லணும். ஏன்னா திருநீர் தான் நிறைய இடத்துல இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல சந்தனம் பூசிருக்கான்றதுக்காக சந்தனம் பூசுறது யாருடைய மரபு? சமணர்கள் பூசுவாங்க. சமணர்கள் சந்தனம் பூசிக்கொள்வார்கள். நாம் என்ன பண்ணக்கூடாது? சந்தனம் பூசக்கூடாது. ஏன்? சந்தனம் போகத்துக்குரிய பொருள். சந்தனம் எதுக்குரிய பொருள்? போகத்துக்கு உணர்வை தருகின்ற பொருள். திருநீரு தான் ஞானத்துக்குரிய பொருள். ஞானம் பெறணுன்றதுக்காக தான் எல்லாம் நீற்று போகணுன்றதுக்காகத்தான் சிவபெருமான் திருநீற்றை பூசுகின்றான். அதனாலதான் நம்ம திருநீர். அப்போ நிறைய இடங்கள்ல திருநீர் வருது. ஏதோ ஒரு இடத்துல சந்தனம் வந்தா அந்த சந்தனத்தை பிடிச்சு தொங்கக்கூடாது. அது போல நிறைய இடத்துல பெருமான் பொன் போடாம இருக்கா. ஏதோ ஒரு 2 இடத்துல பொண்ணு வருதுன்னு சொல்றதுனால பெருமானுக்கு பொன் பூட்டுறத நம்ம வந்து இங்க நியாயம் செய்யக்கூடாது. புரிதுங்களா? சொல்றது புரிதுங்களா? ஐயா, இப்ப லிங்கத்துக்கு சந்தனம் போட்டு வைக்க கூடாதாங்க ஐயா? லிங்கத்துக்கு இல்ல வைக்கலாம். அதான் சொல்றேன். சந்தன போட்டு அம்மா கிட்ட தானே இருக்கு. சிவபெருமானுக்கு சந்தனம் சிவபெருமானுக்கு சந்தனம் தான் மெழுகிடணும்னு நான் சொன்னேன் போன அமர்வுல. ஞாபகம் இருக்கா? முடிக்கிறப்ப உனக்கு சந்தனம் மெழுகிடணும்னு சொல்லியிருந்தோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சந்தனம் அப்படிங்கிறது போகத்துக்குரிய பொருள். ஸ்விட்ச் ஓவர் ஆகிறது. லைப்ரரிக்கு எப்ப காலில் சலங்கை கட்டி ஆடுறது நல்லதுதான். லைப்ரரிக்கு போகிறப்ப காலில் இருக்கிற சலங்கையை அவுத்துட்டு உட்காந்து அமைதியா தான் படிக்கணும். அங்க போய் ஆடக்கூடாது. அது போல நடராச வடிவம் என்பது ஞானத்தை தருகின்ற வடிவம். அங்க போயிட்டு உங்க ஆடம்பரத்தையும் உங்களுடைய காசு மாலையும் ஃபுல்லா சாமியை ஃபுல்லா மறைச்சு அவனுக்கு முழுவதுமா தங்கத்தால போட்டு அவனுடைய திருமுடியில என்ன வைக்கிறாங்க? அவன் திருமுடியில கிரீடம் வைக்கிறாங்க. கிரீடம் மாதிரி என்ன பண்றாங்க? ஃபுல்லா ஒட்டியானம். இது பரதநாட்டியம் ஆடுறவங்களுக்கு ராக்கடி வைப்பாங்கல்ல, ராக்கடி. அதுக்கப்புறம் வந்து இன்னும் அந்த சந்திரனும் பிறையும் சேர்த்து வச்சு ஃபுல்லா அவன் தலையில என்னைக்காவது பொண்ணு இருக்கா? காதுல பொண்ணு இருக்குன்னு சொல்லுங்க. நெஞ்சில முப்புரி நூல் இருக்குன்னா பொன்னார் மேனியனேன்னு சொல்லு. தலையில என்ன இருக்கு? தலையில கையே வைக்கணும். சதா முடியில என்னதான் இருக்கு? அரவம் இருக்கு, திங்கள் இருக்கு. அது எல்லாமே நடராசர் வடிவத்திலே இருக்கு. செதுக்கிறப்பே வச்சாச்சு. நடராஜர் நீங்க பாத்துறீங்களா? நடராஜர் அங்கேயே என்ன இருக்கும்? மேல ஒரு மண்டையோடு இருக்கும், அங்கேயே ஒரு பிறை இருக்கும், கங்கை அமர்ந்திருப்பான். கடையில பாத்துறீங்களா? இந்த இடத்துல கங்கை அமர்ந்திருப்பான். எல்லாமே இருக்கு. திரும்ப ஏன் நீங்க போட்டுறீங்க? ஒண்ணு நீங்க அது இல்லாம படைச்சிருக்கணும். அது இல்லாம நீங்க வந்து செஞ்சிருக்கணும். செஞ்சதுக்கு அப்புறம் சரி, நான் இப்ப இதுக்குள்ள எல்லாம் வரல. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்படி சமயத்தை திசை திருப்புகின்றவர்களும் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அங்க நகை போடுறது தப்பு. நானே நகை போட்டு தானே வர்றேன். நான் அடியார்கள் இல்லத்துல வரும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஞானத்துக்குரிய இடத்துல ஞான வடிவமாத்தான் இருக்கணும்.
இப்படி இருக்கு பாருங்க சுவாமிங்க, பாருங்களேன். இதுல முழுவதுமாவே அவன் தலையில பாத்தீங்கன்னா எல்லாம் வச்சு பண்ணிட்டாங்க, இப்படி தொங்க விட்டுருக்காங்க. இதுல என்ன சொல்ல வரீங்க நீங்க? இதுல என்ன சொல்ல, இந்த உருவத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? நான் என்ன கேட்கிறேன், இந்த உருவத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? ஓ, சிவபெருமானுக்கு தங்கம் தான் பிடிக்கும் போல, நாம தங்கம் தான் போடணும் அப்படின்ற எண்ணம். எங்க வீட்டுல தங்கம் இல்லையே, அடுத்த ஆடிக்குள்ள எப்படியாவது தங்கத்தை வாங்கி பெருமாளுக்கு நான் போட்டணும்ன்ற எண்ணம் வருமா? இல்ல சிவபெருமானுடைய ஞான சொற்களாக கூடிய நமச்சிவாய மந்திரத்தை பார்க்கணும்ன்ற எண்ணம் வருமா? நீங்க இப்படி பாக்குறீங்க, அடுத்த முறை என்ன தோணும்? பெருமான்கிட்ட வேண்டிக்கிறீங்க, பெருமானே நீங்க நடராஜரை பார்த்து வேண்டிக்கிறீங்க, பிள்ளைகள் இருக்க நடராஜரை பார்த்து வேண்டிக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன வேண்டுவீங்க? சுவாமி நல்லபடியா நடந்துச்சுன்னா அடுத்த முறை உனக்கு காசு மாலை போடுறேன் சாமி, உனக்கு 1 கிராம் தங்கமாவது போடுறேன் சாமின்னு தான் எண்ணம் தோணுமே தவிர, என் பிரச்சனைக்கு காரணம் என்னுடைய நினைதான், என்னுடைய வினைதான், வினையறுக்க வந்த வடிவம் தான் இது, நமச்சிவாய மந்திரம் சொன்னாலே என்னுடைய வினை போயிடும் எண்ணம் வருமா? இல்ல இத பார்த்தா எனக்கு தங்கத்தினுடைய எண்ணம் வருமா? தங்கத்தினுடைய எண்ணம் வரணும்ன்றதுக்காக சைவம் வந்ததா, வினை நீக்க நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும்ன்றதுக்காக சைவம் வந்ததா? இதான் கேள்வி. நீங்க சிவகாமிக்கு நகை போடுங்க, நான் கேள்வி கேட்க மாட்டேன். நீங்க சோமாஸ்கந்தருக்கு நகை போடுங்க, நான் கேள்வி கேட்க கூடாது. நீங்க ஞானசம்பந்தருக்கு நகை போடுங்க, நான் கேள்வி கேட்க கூடாது. நீங்க சுந்தரருக்கு நகை போடுங்க, நான் கேள்வி கேட்க கூடாது. ஆனா நீங்க நாவுக்கரசருக்கு நகை போட்டீங்கன்னா நான் கேட்பேன். நீங்க மணிவாசகருக்கு நகை போட்டீங்கன்னா நான் கேட்பேன். நீங்க நடராசருக்கு நகை போட்டா நான் கேட்பேன். ஏன்னா அது தவறு. மணிவாசகருக்கு கோவையில ஒரு கோவில்ல தலையில எல்லாம் வச்சிருக்காங்க. நான் பார்த்தேன், ஒரு பெரிய மணிவாசகர் இருக்காரு கோவையில ஒரு கோவில்ல, அவருக்கு வந்து ஒரு கிரீடம் வச்சிருக்காங்க, இந்த கிரீடம் வடிவம் அதெல்லாம் வச்சிருக்காங்க. அவர் அந்த கிரீடம் வேணான்னு தூக்கி போட்டுத்தான், எனக்கு யாரு வேணாம், எனக்கு தலையில இருக்கக்கூடிய கிரீடம் வேணான்னு சொல்லித்தான் அவர் எந்த பொறுப்பை விட்டாரு, முதலமைச்சர் பொறுப்பை தூக்கி போட்டு அவர் வந்து துறைப்படத்துல வந்து ஓடும் கவந்தியும் உறவென்றே உள்கசிந்து, எனக்கு திருவோடும் கோவணம் தான் உறவு, வேற எதுவும் உறவு இல்லை, வேணா கொடுக்காதீங்கன்றார். அவருக்கு போய் நான் முத்தங்கி வடிவமோ, அவருக்கு போய் நான் வந்து தலையில வந்து நான் வந்து கிரீடமும் சமைச்சு நான் அவரை வழிபாடு செஞ்சேன்னா அவர் கொள்கைக்கு அது புறம்பு தானே. அப்ப நான் கேட்கத்தானே செய்வேன். நான் கேட்பேன், நீங்க வாங்க என் கூட சண்டைக்கு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சைவத்தை கொஞ்சமாவது நிலைநிறுத்தணும். தவறாக சைவத்தை கொண்டு போய் இது ஏன் இப்படி பண்றோம்? ஏன் இப்படி பண்றோம்? அவங்களுக்கு தங்கம் வேணும், அதுக்காக அவங்க பண்றாங்க. எனக்கு தங்கம் வேணாம், எங்க அடியார்களுக்கு ஞானம் தான் வேணும், அதுக்காக நான் இதை பண்றேன். எங்க அடியார்களுக்கு ஞானம் தான் வேணும், எங்க அடியார்களுக்கு ஞானம் தான் வேணும், அதனால ஞானம் தான் பெரிதுன்னா நான் அடியன் ஞானத்தை வலியுறுத்துறேன். ருத்ராட்சம் எதை வலியுறுத்த வந்தது? ருத்ராட்சம் எதை வலியுறுத்த வந்தது? எதை வலியுறுத்த? எதை வலி? இது போகமா, யோகமா, ஞானமா? ஞானத்தை வலியுறுத்த வந்த இடத்துல நான் தங்கம் சேர்க்க வேணாம்னு சொன்னேன். இது என்ன தவறு? அதுக்காக தங்கம் ஐயோ இது மகா தவறுன்னு சொல்றேன். அடியார்கள் ஏற்கனவே போட்டிருக்காங்க, அதெல்லாம் தவறு இல்லை. ஆனா தங்கத்தினாலதான் அந்த ருத்ராட்சத்துக்கு மதிப்புன்னு நினைச்சிடாதீங்க. ருத்ராட்சத்தினால தங்கத்துக்கு மதிப்புன்னு வேணா நீங்க நினைச்சுக்கங்க, அப்படி நினைச்சுக்கங்க. ஓ நான் தங்கம் பூட்டினாலதான் இந்த ருத்ராட்சம் பரிமளிக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னு மட்டும்தான் சொன்னேன், வேற ஒண்ணும் சொன்னேன். நீங்க தங்கம் பயன்படுத்தலாம். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவாங்க. தோண்டிட்டு இருக்காரு, நாவுக்கரசை தோண்டிட்டு இருக்காரு, என்ன வருது? நவமணிகளும் தங்கமும் வருது. என்ன பண்றாரு? கல்ல தூக்கி எறிகிற மாதிரி அள்ளி அள்ளி தூக்கி எறிகிறார். அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணலாம்? இந்த தங்கத்தை எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாரும் கோயில் கோயிலா வந்து அடுப்பணிகள் சொல்லுங்க செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. நம்மளா இருந்தா அப்படித்தானே, நல்லதுதானே அது. தங்கத்தை எல்லாம் சேர்த்து வச்சு கோயில், அந்த எண்ணம் கூட எதுதான்? தங்கத்தை சேர்த்து வைக்கின்ற எண்ணம் ஒரு கணம் வந்துருச்சுல்ல, அது பயன்படுதுன்னு ஒரு கணம் வந்துருச்சு இல்ல, அதுக்கு அந்த இடத்துல சிவம் இருக்காது. அந்த இடம் எனக்கு வேணாம். சிவம் அது எங்க இருப்பாங்கன்னா எதுவுமே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல இருப்பாரு. அதனால அதை தூக்கி எரிஞ்சுட்டார், தங்கத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டார். நீங்க யாரு வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு செய்தி என்னன்னா,
நாம போகத்துக்குள்ள போய்தான் யோகத்துக்கு வர முடியும். அதனாலதான் இதுக்கு பேர் என்னது? திரு திரு திருநீர். திருநீர். நீர்னா என்ன சொல்லுது? எல்லாம் நீற்று போக வேண்டும், எனக்கு இருக்கிற ஆசைகள் நீற்று போக வேண்டும், எனக்கு இருக்கிற எண்ணங்கள் நீற்று போக வேண்டும், பெருமானே உலகவியல் அனைத்தும் நீற்று போக வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற விஷயமா சொல்லுவதுதான் திருநீரு. இத கூட விபூதின்னு சொன்னா என்னங்க ஞானம்? அதுக்காக தான் அவ்வளவு நேரம். அது செல்வத்தோட லிஸ்ட்ல சேர்க்க கூடாது. செல்வம் வேணான்னு சொல்றத நாம பெருஞ்செல்வம்னு சொல்லலாமா? செல்வம் வேணான்னு சொல்ல வந்த தத்துவத்தை பெருஞ்செல்வம்னு சொல்வது எப்படி நமக்கு அதுல இருந்து நீங்க முடியும்? அந்த வார்த்தையிலேயே நம்ம நீங்கலையே, செல்வத்துல இருந்து நீங்கல. இது விபூதின்னு சொன்னா வார்த்தையிலேயே நம்ம பெருஞ்செல்வம் நீங்கல. திருநீருன்னு சொல்லும் போதுதான் நீற்று போக வைக்கின்றான் அப்படின்ற எண்ணம். நமக்கு எல்லாமே சப்புன்னு போகணும். எல்லாமே சப்புன்னு எப்ப போகும்? நிறைய போகிச்சாதான் சப்புன்னு போகும். நிறைய போகிக்கிறனால. அதனாலதான் 60 வயது வரைக்கும் கணவன் மனைவியா இருந்து போகித்து 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 அவங்க எல்லாமே சப்புன்னு போய் முழுவதுமா உலகவியல்ல நீங்கி இறையியல் தான் பெருசுன்னு அந்த காலத்துல 60 வயசுக்கு மேல அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கானகம் சென்று அவர்கள் எல்லாம் தவம் செய்வாங்க. துறவு என்பது எப்ப? துறவு என்பது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இறுதிப்படி. ஆனா இன்னைக்கு நம்ம யாராவது துறவுக்கு போறோமா? இல்ல போகத்தான் முடியுமா? நம்ம எல்லாம் காட்டுக்கு போகலாம், வா பார்த்து நம்ம வீட்டுக்கார நம்மளும் போய் காட்டுல கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டு இருப்போம்னா இந்த காலத்துல எந்த காடுக்குள்ள போக முடியும்? எந்த காட்டுக்குள்ள போக முடியும்? யாருக்காவது இருக்கா ஆசிரமம்? உண்மையான நல்ல ஆசிரமங்கள் இருக்கா? இல்ல. அங்கேயும் போனா காசுதான். அங்கேயும் போனா எவ்வளவு காசு வச்சிருக்க, பேக்கேஜ் எவ்வளவு, 6 நாள் பேக்கேஜா 7 நாள் பேக்கேஜா, உள்ளவா அப்படின்னு சொல்லி அங்கேயும் நமக்கு. அதனால நம்மளால போக. ஆனா காட்டுக்கு போக தேவையில்லை. வீட்லயே இருந்துகிட்டு தேவையில்லாத விஷயங்களை மனசுல தூக்கி போட்டு இத்தனை வருஷமா பகை இருந்துச்சு, கூப்பிடுப்பா, இனிமே உன் கூட பகை இல்லை, எதுவும் இல்லை, அப்படி எல்லாம் அப்படியே அப்படி பூரண கும்பமா இருக்கிறதுனாலதான் அவர்களுடைய 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யாருக்கு சமம்? அவங்க வாழ்ற வாழ்க்கை துறவு வாழ்க்கை. அவங்க யாருக்கு சமம்? சிவபெருமானுடைய திருவடிக்கு சமம். அதனாலதான் அவங்க திருவடியில வீழ்றோம். அவங்களுக்கு நம்ம மரியாதை செய்யறோம், சஷ்டியத்தை பூர்த்தி செய்யறோம், இதெல்லாம் பண்றோம். புரியுதுங்களா? அதனால நம்ம இல்லறத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் இதுக்கு போவாங்க, காசிக்கு போவாங்க. பாத்தீங்களா? காசிக்கு போவாங்க பாருங்க. பிரம்மச்சரியம் இருக்கிறவங்க திருமண சடங்குல காசிக்கு போறது கோச்சிட்டு போவாங்க. அவங்களை கூட்டிட்டு வர ஒரு சடங்கு இருக்கு, ஞாபகம் இருக்குதுல்ல? அப்போ இந்த மாதிரி கோச்சிட்டு போய் திரும்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? இதுக்குள்ள இருப்பா பிரம்மச்சரியத்துக்கு அப்புறம் அந்த கன்னிகா தானம், அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? குழந்தைகளை பற்றி செல்வம், அதுக்கப்புறம் திரும்ப துறவுதான். துறவுக்கு போன காலம் உண்டு. அந்த காலத்துல அப்படிதான் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா நாம துறவு என்பது இல்லறத்துல இல்லைன்னு நினைக்கிறோம். இல்லறத்துல ஒரு பார்ட், அது கடைசி சாப்டர். இல்லறத்துல கூடிய கடைசி சாப்டர் என்ன? இந்த ஐயாவுக்கும் எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. வாழ்க்கையில அழுதாச்சு, சிரிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, ஊர் சுத்தியாச்சு. எதுலையுமே இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாம் நீற்று போயிடுச்சு. இப்ப ஒரே இன்ட்ரெஸ்ட் இறைவனுடைய திருவடின்னு நினைக்கக்கூடிய விஷயத்துக்கு பேருதான் துறவு. அந்த துறவு லாஸ்ட் சாப்டர். எதுல லாஸ்ட் சாப்டர்? சைவத்துலங்கய்யா. இல்லறத்தினுடைய லாஸ்ட் சாப்டர் துறவரம் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா துறவரம் தனியா இருக்கக்கூடாது. அதனாலதான் துறவரம் தனியா நமக்கு சொல்றது இல்ல. சைவம் துறவரத்தை வலியுறுத்துறது இல்லை. நீ கல்யாணம் முடியும் தான் சொல்லுது. கல்யாணம் முடி. ஏன்னா கல்யாணத்துக்கு கடைசி சாப்டர் எது? துறவரம் தான். நீ துறவரம் தனியா பண்ணாத, அனுபவிச்சுட்டு நீங்க அப்படின்னு தான் சொல்லி தருது. அதனால போக யோக ஞான 3 வடிவங்கள் இருக்கு. போக வடிவம் உருவமாகவும், ஞான வடிவம் அருவுருவமாகவும், சனிக்கணும். யோக வடிவம் அருவுருவமாகவும், ஞான வடிவம் அருவமாகவும் இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப ஞான வடிவம் அருவமா தானே இருக்கணும். நடராசர் அருவமா இருக்காரா? இல்ல. ஆனா நடராசர் கோயில் எதை காட்டுது? ரகசியம் எதை காட்டுது? நடராசர் கோயில் ரகசியம் எதை காட்டுது? அருவத்தை தானே காட்டுது. அருவத்தை தானே காட்டுது. அப்படிங்கறதான் சொல்றாங்க. அதனால நடராசர் வடிவம் ஞான வடிவம். எப்படி வழிபாடு செய்யணும்? மலர் போட்டா கூட சன்னமா போடும். நடராஜர் மலர் மாலை போடுறோம்ல, சந்தமா போடும். நீங்க போட்டு வழிபாடு பண்ணி பாருங்களேன். சந்தமா சாமி கிட்ட அப்படியே சந்தமா. நம்ம இந்த பூ இருக்குல்ல, அது என்னது? பவளமல்லி.
பவளமல்லி பாத்தீங்கன்னா என்ன கோத்தாலும் சன்னமா தான் வரும். இல்ல ஒரு குண்டு மல்லி இருக்குல்ல, குண்டு மல்லி ஒற்றையா கோடுங்களேன், ஒற்றையா கோடுங்க, சன்னமா தான் வரும், சன்னமா வரும். இல்ல ஒரே ஒரு இது இருக்குல்ல, நம்ம அந்த இது நம்ம சம்பங்கிய ஒண்ணு கோர்த்து இப்படி வரிசையா கோர்த்து போட்டீங்கன்னா சன்னமா தான் வரும் மாலை. நீங்க சங்கு பூவா இருக்கட்டும், இது மாதிரி இந்த மாலைகள்லாம் போட்டு சன்னமா ஒரு மாலை போட்டு அவன் ஆடுகின்ற அவனுடைய வளர்கரங்கள் எல்லாம் அப்படி பார்த்து அதுக்கு அந்த கை நமச்சிவாய் சொல்றப்போ நான் மா சி வா ய அப்படின்னு சுத்தி சுத்தி அவளை பாக்குறப்போ நடராசர் வடிவம் அப்பத்தான் ஆட ஆரம்பிக்கும். உருவத்தை மறைக்காம போடணும். நீங்க சன்னமா பார்த்து பெருமானுடைய அவய குறிப்புகளை பாக்குறப்போ அப்பதான் ஆட ஆரம்பிக்கும் அந்த உருவமே. அப்பதான் உண்மை கூத்து நிகழும். அப்ப நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல சொல்ல மனசு என்ன ஆகும், மனசுல இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள்லாம் விலகி அது உண்மை கூத்து நிகழும் போது அது நல்லா இருக்கும். இத சொன்னதுக்கு என்னைய வாரி வாரி கழுவி ஊத்துறாங்க. நீ என்ன ஆனந்த் திருமுறை தப்பா சொல்லிட்டான், புறம்பா சொல்லிட்டான், இவன் சொல்வதற்கு தகுதி இல்லாம. நான் என்ன சொல்றேன், எனக்கு என்னைய யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, எங்க போனாலும் என்னை புறம் தள்ளிடுவாங்க. என்னை ஏத்துக்கிட்ட ஒரே கூட்டம் திருவாசக சிந்தனை அடியார்கள் கூட்டம் தான். அவங்களும் என்னைக்கு என்ன மேல கல்ல விட்டு எறிவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால எங்க அடியார்கள் கிட்ட நான் பேசுறேன். நான் செஞ்ச தப்பு வேற இடத்துல போய் பேசினதுதான். நான் என்னைக்கும் பேச மாட்டேன். அவங்க கூப்பிட்டாங்களே அப்படின்றதுக்காக பேசணும். அப்படின்றப்ப அவங்க உணர்வு வேறையா இருக்கு. அவங்க உணர்வு முழுக்க தங்கத்திலையும் பொருளையுமே இருக்கு. நம்ம அதுல இருந்து நீங்கணும்னு சொல்ல வந்திருக்கோம். அதனால எங்க சரிங்களா? அதனால அடியனுக்கு என்ன ஏற்றுக்கிட்ட ஒரே இடம் இந்த இடம் தாங்க. நீங்க தாங்க ஏத்துக்கிட்டீங்க. 4 பேர் வந்த இடத்துல 67 பேர் உட்கார்ந்து இருக்கோங்க. இப்போ இந்த நிலையில இருந்து பக்தி செய்யுங்க எல்லாரும். உங்களை யாரும் காவி கசாயம் கட்ட சொல்லல. இன்னொரு விஷயம், சைவத்துக்கு என்ன நிறம் கிடையாது, காவி நிறம் கிடையாது. சைவத்துக்கு சந்தோஷம்னா வெண்பட்டு, துக்கம்னா வெண்பருத்தி, அவ்வளவுதான். எல்லாமே வெண்மை. அதுக்காக ஆண்களுக்கு சொல்றேன், பெண்கள் கலர் கலரா கட்டிக்கலாம் பட்டு நூல், நிறைய பட்டு நூல். ஆண்களுக்கு சொல்றேன், என்னங்க வெள்ளையாங்க அப்படி இல்ல. ஆண்களுக்கு நம்ம காவி கட்டுறோம் இல்லையா, காவி கட்டுறோம், கஷாயம் கட்டுறோம். காவி நிறம் உடல், காவி நிறம் என்பது சைவத்துக்குரியதுல. பௌத்தத்துலதான் காவி கட்டுவாங்க பாத்தீங்களா. சமணத்துல வந்த ஒரு எச்சம் தான் காவி கட்டுறது. நம்ம எல்லாம் காவி எந்த இடத்துக்கு போனாலும் காவி கட்டுவது நம்மளுடைய நிலை அல்ல. வெள்ளை நிறம் தான் ஆண்களுக்கு சொல்றேன். ஆண்களுக்கு. பெண்கள் நீங்க டிசைனா கலர் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம். ஏன்னா அம்பாள் எப்படி இருக்கா, அப்ப சிவகாமி அவ என்ன ட்ரெஸ் வேணாலும் போடுவா. மஞ்சள் கலர் பட்டு சேலை போடுவா, பச்சை கலர் பட்டு சேலை போடுவா. அவ நினைச்சா பருத்தியில ஒரு நூல் சேலை போடுவா. அப்படின்னா என்ன வேணாலும் அவ போட்டுக்கலாம். அது மாதிரி பெண்களுக்கு முழுசு. ஆண்கள் காவி அணிவது என்பது இங்க சொல்லப்படல. சரி, இப்ப நம்ம உள்ள போயிடலாம். நமச்சிவாய மந்திரம் என்பது என்ன குறியீடுக்கு? இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்ன? திருநீர். திருநீர். விபூதி இல்ல. திருநீர் விபூதியா சொல்லலாம். யார் சொல்லலாம்? போகம் செய்யறவங்க சொல்லலாம். எனக்கு இன்னும் செல்வம் வேணும், காசு வேணும் நினைக்கிறவங்க சொல்லலாம். ஆனா எனக்கு இறைவனுடைய திருவடி வேணும்னு சொல்றவங்க திருநீர்னு சொல்லலாம். தப்பு கிடையாது. நீ எப்படி வேணும்னு சொல்லி. இறைவன் பொன்னும் பொருளும் நல்லா கவனிங்க. நீங்க அந்த பாட்டு பாத்தீங்கன்னா பொன்னும் மெய் பொருளும் தருவானை அப்படின்னு போய் கடைசி என்ன வரும்? அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானை மரக்களுமாமேன் முடியும். பாத்துறீங்களா? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானைன்னு தொடங்கி அன்னம் வைகும் ஆரூரானை வயற்பழனத்தனி மரக்களுமாமேன் என்ன அர்த்தம்? அன்னப்பறவைய பாலும் தண்ணியும் சேர்த்து வச்சா எதை மட்டும் குடிக்குமா? பெருமான் உனக்கு பொண்ணும் தருவாரு, மெய்ப்பொருள் தருவாரு. நீ எதைத்தான் எடுக்கணும்? அந்த பாட்டுடைய அர்த்தம். ஏங்க பெருமான் தான் பொண்ணும் தராரு, மெய்ப்பொருள் தராரு. நீ ஏன் பொண்ணு போடக்கூடாது? எங்க பொண்ணு போடக்கூடாதுன்னு சொல்றது எனக்கு என்னங்க வருது? எனக்கு என்னங்க வருது? அப்படி இல்ல. பொருள்ல இருந்து பற்று நீங்கணும்னு சொல்வதற்காகத்தான் நம்முடைய சமயமே வந்தது. உங்களுக்கு பொருள் பற்று வேணுமா? சாக்தத்துக்கு போங்க. சாக்தம் இருக்குல்ல, சாக்தம் என்ன சொல்லுது? அன்னை பராசக்தி வழிபாடு முழுவதுமா என்னதான் இருக்கணும்? நீங்க பாத்தீங்கன்னா அவளுக்கு என்ன எத்தனை விதத்துல பதார்த்தங்கள் இருக்கும், எவ்வளவு விஷயங்கள் பாத்தீங்க. சாக்த வழிபாடு பண்ற அன்னை பராசக்தி வழிபாடு செய்யும் போது பதார்த்தங்கள் நிறைய இருக்கணும். லட்டு இருக்கணும், அதிரசம் இருக்கணும், முறுக்கு இருக்கணும், சீடை இருக்கணும், எல்லாம் இருக்கணும்.
திருமான வழிபாடு செய்யும் போது என்ன இருக்கணும்? லட்டு இருக்கணும், முறுக்கு இருக்கணும், சீடை இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அன்னைக்கு பட்டுலதான் ட்ரெஸ் போடணும், அவளுக்கு எல்லாம் இதுல போடக்கூடாது, அவளுக்கு நகை பூட்டணும். உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும்னா தனி சமயம் எடுத்து போயிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க சமயத்திலே உண்டு, நம்ம சமயத்திலேயே யார வழிபாடு செய்யலாம்? உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும், யார வழிபாடு செய்யலாம்? யார வழிபாடு செய்யலாம்? வழிபாடு செய்யுங்க. யாரு வேணாம்னு சொன்னா என்ஜாய் பண்ணா? ஏங்க நாங்க லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம், அங்க வந்து காலில சலங்கையை கட்டி சிக்கு சிக்கு ஆடினீங்கன்னா என்னங்க அர்த்தம்? நாங்க லைப்ரரியில நாங்க சத்தம் போடாம படிக்கிறதுக்காகத்தான் அங்க போயிருக்கோம். அந்த இடத்துல கூச்சலிடாதீர்கள், அந்த இடத்துல பொருளை சேர்க்காதீர்கள், அந்த இடத்துல பொண்ணை சேர்க்காதீர்கள், அந்த இடத்துல உங்க ஆடம்பரத்தை காட்டாதீர்கள். இது அடிய முழுவதுமா இதுதான் வேணாம். பெருமானை இப்படி வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க. சன்னமா மாலை போட்டு அவனுடைய திருவடி எல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சு அப்படியே பாருங்க. உங்களுடைய உருக்கத்தை எனக்கு அடுத்த வாரம் சொல்லுங்க. அடுத்த வாரம் டாஸ்க் என்னன்னா, பிக் பாஸ் டாஸ்க் என்னன்னா, நடராசருக்கு சன்னமாக மாலை அணிந்து அவருடைய வடிவ சிறப்புகளை உருகி உருகி ஞானம் எங்கேயாவது அகப்படுதான்னு பாக்குற மாதிரி ஒரு செயலை செய்து அடியார்கள் போட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்புங்க. சரிங்களா? நம்முடைய குழுமத்துக்கு, நம்மளுடைய திருவாச சிவனை குழுமத்துக்கு அடியார்கள் சன்னமான மாலைகள் எல்லாம் போட்டு பெருமானுடைய அந்த ஆனந்த ஞான வடிவத்தை அப்படியே ரசிக்க முடியுதான்னு பார்த்து செய்யுங்க. அடுத்த நாள் நகை பூரா கூட்டுங்க, கூட்டி அந்த இடத்துல ஆனந்த வடிவம் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க. எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நகை கூட்டினாதான் எனக்கு ஆனந்தம் கிடைக்குதுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்ல சன்னமான மாலையில அவன் அப்படியே தீப ஒளியில முழுவதுமா எந்த உடல் அமைப்பும் மறைக்காம அவன் அப்படியே பார்த்து நமச்சிவாய மந்திரத்தை சொல்லேன்னு சொல்றப்போ அந்த வடிவத்தை பாரு. இதுதான் அடியனுடைய. பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமா? பெருமானுக்கு சன்னமான மாலை போட்டு பண்ணிக்கலாமா? அதே மாதிரி பெருமானுக்கு மலர் தூவும் போது என்ன பண்ணணும்? கையில அள்ளிதான் தூவணும், கையில அள்ளிதான் தூவணும். கவனிக்கிறீங்களா? பெருமானுக்கு மலர் தூவும் போது என்ன பண்ணணும்? கையில அள்ளித்தான் தூவணும். என் கையில மூங்கில் கூட இருக்குன்றதுக்காக தொப்பு தொப்புன்னு தலையில சாந்தி மரியம் அவங்களுடைய நடராஜர் பாக்குறேன், அவங்க யாருமே ஆக சக்கனாக. அப்படி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெருமானுடைய திருவடிக்கு எனக்கு நான் வந்ததே எதுக்காகன்னா, தவறா நம்ம இருக்கோம்ல, நம்மளுடைய வழிபாட்டு முறையை மாத்தினாலே நம்ம என்ன மாறிடும் நினைச்சு பாரு. நம்ம வழிபாட்டு முறையை மாத்தினாலே நம்ம என்ன மாறிடும்ல, அதுக்காகத்தான் சொன்னேன். நடராஜர்கிட்ட யாரை பார்க்க கூடாது? சோமாஸ்கந்தரை பார்க்க கூடாது. சோமாஸ்கந்தர்கிட்ட நடராஜரை பார்க்கணும். ரெண்டு பேருமே வேற வேற தத்துவங்களை சொல்ல வந்தவங்க தான், சொல்ல வந்தவங்க. அதனால நம்மளுடைய நிலைப்பாடுகளை மாத்திக்கணும் அப்படின்னு. அப்போ திருநீர் நமச்சிவாய மந்திரம், ருத்ராட்சம் சிவய நம மந்திரம், சடாமுடி சிவய சிவ மந்திரம். இப்ப சிவ 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 அப்படிங்கிற மந்திரம் எது அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஆஹா சுசிலாமா அருமையா சுக்கனாதா என்ன நினைச்ச மாதிரியும் மாலை போட்டிருக்காங்களே, நினைச்ச மாதிரியும் சன்னமா மாலை போட்டு சாமி பார்க்க அருமையா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சுவாமி. இப்போ அதே மாதிரி பெருமானுக்கு இன்னும் ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்குவா, ஒரு 2-5 நிமிஷம் டைம் கொடுக்குறீங்களா? சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி பெருமானுக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னது? அது இந்த மாலை, முந்திரி பருப்பு மாலை, பிஸ்தா மாலை, அப்புறம் அது குங்குமப்பூ, கேக்குற கேள்வி, ஏன் மலரே கிடைக்கலையா நம்ம ஊர்ல? நம்ம ஊர்ல மலரே கிடைக்கலையா? கிடைக்காம ஊருச்சு. இப்ப எங்களை மாதிரி நானும் எங்க இருக்கேன்? நான் எங்க இருக்கேன் சுவாமி? எங்களுக்கு மலர் கிடைக்காது, அருகம்புல் தான் கிடைக்கும். அருகம்புல் வச்சுட்டு வந்துருவோம். அப்படிதான் ஏதாவது மலர். சில சமயம் ஊரை விட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, சாமிக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு முந்திரி பருப்பு வச்சுட்டு அது வர வரைக்கும் அதை சாப்பிட்டுக்கிறியா சொல்லிட்டு போமா இல்லையா? வச்சுட்டு போவோம்ல, பேரிச்சம்பழத்தை வச்சுட்டு போவோம், வர வரைக்கும் அதை சாப்பிட்டு. ஏன் பெருமானுக்கு தான் குறிச்சிட்டே உட்காந்துருப்போம். சும்மா நம்ம மனசுக்கு அது வாடாது, முந்திரி பருப்பு வாடாது, இப்போ பேரிச்சம்பழம் அழுகி போகாது. நம்ம வர்ற வரைக்கும் அவனுக்கு அது இருக்கும். நம்ம கொடுத்து அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான்னு மன நிறைவுக்காக வச்சுட்டு போறோம். நம்ம கொடுக்குற முந்திரி பருப்பையும் அணில் மாதிரி குறிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ ஆனந்த் வச்சுட்டு போயிட்டான், இன்னைக்கு கொஞ்சம் மூளை குறிச்சிட்டு வச்சிருவோம். அடுத்த நாள் அவன் அதை சாப்பிடறதுக்காக வர்றான். அவன் நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய அன்பத்தான உண்ணுவதற்காக வருகின்றான். நம்ம வைக்கிற ஆனா நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போனா என்ன பண்ணுவோம்? ஒரு இந்த முந்திரி பருப்பையோ இல்ல பேரிச்சம்பழத்தையோ இல்ல பிஸ்தா பருப்பையோ வச்சுட்டு பாய் சாப்பிட்டுக்கிட்ட போடாம போயிருவோம். ஏன்? போற இடத்துலலாம் வைங்கல, போற இடத்துல நீங்க சாப்பிட்டு தானே போறீங்க. கொஞ்சம் போல சாதத்தை எடுத்து பெருமானே நமச்சிவாயான்னு சொல்லி எந்த இடத்துல வச்சாலும் அவன் சாப்பிட போறான்.
ஏன் நீங்க உங்க வீட்டுல இருக்கிற அந்த லிங்கத்துக்கு மட்டும் ஒரு 2 முந்திரி பருப்பு வச்சுட்டு நான் ஒரு 4 நாளைக்கு என்னால பூஜை பண்ண முடியாது லீவ் போடுறீங்க? எப்ப சாப்பிட உட்கார்ந்தாலும் இது உனக்கு தான் அப்படின்னு அள்ளி நீங்க சாப்பிட உண்ணும் போது ஒரு கைப்பிடி எடுத்து வைங்களேன், வந்து சாப்பிட போறான். அவ்வளவுதானே. முந்திரி பருப்பு மாலை போடலாம். எங்க போடலாம்னா எங்களை மாதிரி அப்பாலும் அடிச்சார்ந்தார்கள் ஆஸ்திரேலியாலயோ எங்கேயோ இருக்கிறவங்க டெய்லி வாடாத மாலை போடலாம் அப்படின்றதுக்காக நம்ம நிலைமைக்காக போடலாம், நம்மளுடைய மனதிற்காக. எங்க தமிழ்நாட்டுல குறிஞ்சி பூ, முல்லைப்பூ, மருதப்பூ என்று சொல்லுகின்ற பெருமானுக்கு உகந்த கொன்றை மலர்கள் எல்லாம் இருக்கிறப்போ யாராவது கொன்றை மலரை சரஞ்சரமா போட்டு ஏதாவது பெரிய கோயில்ல பெருமானை தூக்கி பாத்துருக்கீங்களா? எனக்கு தெரியல. ஏன் கொன்றை மலரை தவிர்க்கிறீங்க? எங்க அப்பன் தலையில கொன்றை மலர் தானே இருக்கணும், ஏன் தவிர்க்கிறீங்க? ஐயா வைக்கிறாங்க, எல்லா கோயிலும் வைக்கிறாங்க ஐயா, வைக்கிறாங்க. எங்க ஊர்ல எங்க ஊர்ல கூட வைக்கிறாங்க ஐயா கொன்றை மலர். நான் என்ன சொல்றேன், சிவலிங்க திருமேனிக்கு வைக்கிறது சொல்லல, நான் தூக்கிட்டு வரப்போ அந்த அலங்காரத்துல கொண்டு வரப்போ ஊமத்தம் மலர்கள், ஊமத்தை மலர்கள் என்னைக்காவது பெருமானுக்கு அலங்காரம் பண்ண. சரிங்க, கவனிங்களேன். ஊமத்தம்பூ ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஒருவேளை பெருமானுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல, நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். கவனிங்களேன் ஒரு நிமிஷம், எல்லாரும் ஓபன் பண்ணுங்க. நானு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஊமத்தம்பூ பெருமான் தலையில வைக்கிறப்போ நான் என்ன நினைச்சேன், பித்து பிடிச்சிருக்காங்கல்ல, பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு எல்லாம் ஊமத்தம்பூவை எடுத்து கட்டி தலையில தேய்ச்சி குளிச்சா அவங்களுக்கு பித்து போகும்னு ஒரு மரபு உங்களுக்கு தெரியும்ல. ஊமத்தம்பூ காயையும் பூவையும் இடிச்சு தலையில வந்து 10 போட்டு குளிச்சா அந்த பித்தம் தெளியும், அந்த சித்த பிரம்ம போகும், பைத்தியம் பிடிச்சதான் சரியாகும்ன்றது ஒரு மரபு. அதனால எங்க அப்பனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல, அவனுக்கு தான் பித்தன்னு பேர் இருக்குல்ல. நம்ம மேல பித்தா இருக்கான்ல, நம்ம மேல பித்தா இருக்கானா இல்லையா? நம்ம எல்லாரு மேலயும் பித்தா இருக்கான், எப்படியாவது இந்த படுபாவியை நல்லா ஆக்கணும்னு பித்தா இருக்கானே, அதனால சூடுறாங்கன்னு ஒரு உன்னதமான ஒரு நிலை நினைச்சிருந்தேன். ரீசெண்டா தான் தகவல் கிடைச்சது, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரீசெண்டா தான் ஒரு தகவல் கிடைச்சது, ஊமத்தம்பூவை பற்றி ஒரு மிகச்சிறந்த தகவல். இந்த ஊமத்தம்பூ இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுமா, இந்த ரசவாதம் பண்றோம்ல, ரசவாதம் மண்ணை பொண்ணாக்குறோம்ல, மண்ணை பொண்ணாக்குறப்போ பல விதமான ரசங்கள் சேர்ப்பாங்க. நீங்க என்னதான் நெய்ய உருக்குனாலும் கொஞ்சம் போல 2 இனுக்கு ஒரு முருங்கைக்கீரை போட்டாதான் அந்த நெய் வனம் மாறும். அப்படிங்கிற மாதிரி எத்தனை ரசங்கள் போட்டாலும் கடைசியா ஒரு சொட்டு ஊமத்தம்பூ சாறு போட்டாதான் மண்ணு பொண்ணாகும். மண்ணை பொண்ணாக்குன்ற ரசத்திலேயே மிகச்சிறந்த ஒரு இன்கிரீடியன்ட் எதுன்னா அது ஊமத்தம்பூ சாறு. ஊமத்தம்பூ என்ன சொல்ல வரான் தெரியுமா, மண்ணு மாதிரி இருக்கிற உங்களை பொண்ணா மாத்துறதுக்கு எப்பவுமே தலையில ஊமத்தம்பூ சூடி உங்களை ரசவாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கேன். நான் மட்டும் பொண்ணானா போதுமா, உங்களையும் பொண்ணாக்குறதுக்கு காத்திருக்கேன். என் பக்கத்துல வாடா தங்கம்ன்றதுக்காக தலையில எப்பயுமே என்ன பண்ணிருக்கான், தலையில ஊமத்தம்பூ மாலை கூடியிருக்கான் அப்படின்னு செய்தியை கேட்ட உடனே ஆடி போயிட்டேன். எவ்வளவு அருமையான செய்தி. அதுவும் சிறப்பு தான். எங்க அப்பா என் மேல பித்தா இருக்கான், அதனால பித்தம், அது தப்பு தானே. பெருமானுக்கு போய் பித்தம் வருமா? அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்குமா? அது எவ்வளவு பெரிய தவறான புரிதல். ஆனா அந்த புரிதல் இருக்கிறப்ப எனக்கு லேசா இடிக்கும், என்னடா பெருமான் அப்படி சொல்றமே. இல்ல இல்ல இல்ல, பெருமான் ரசவாதம் செய்ய காத்திருக்கானா. நம்ம எல்லாரையும் மண்ணா இருக்கிற நம்ம எல்லாரையும் பொண்ணாக்குறதுக்கு ரசவாதியா தலையில ஊமத்தம்பு சூடி பக்கத்துல வந்தோடனே நம்மள மண்ணா. பொண்ணுன்னு என்ன அர்த்தம்? பொண்ணுன்னா தங்கம் கிடையாது, நிலைத்த பொருளாக மாறுதல். பொண்ணு என்ன அர்த்தம்? பொண்ணு என்னைக்குமே பொண்ணு என்ன பண்ணாது, பொண்ணு என்ன பண்ணாது, மாறாதுங்க. எப்பவுமே அவரே இதாதான் இருக்குங்க, பொண்ணு பொண்ணாதான் இருக்கு. எவ்வளவு புடம் போட்டாலும் அதே தான் இருக்கு. நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே. உன்முகம் பார்க்கிறேன், அதில் என் முகம் பார்க்கிறேன். தீப தீபங்கள் ஓயும் முன்பே நீயும் நெய்யாக வந்தாய். உங்களை பார்த்தான் பாடுறேன். நீங்க எல்லாரும் தீபங்கள் ஓடுறதுக்கு முன்னாடி அடியனுக்கு நெய் மாதிரி வந்து எனக்கு எல்லாரும். அதனால நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது. அதனால தங்கம்னா ஒன்றும் கிடையாது, இட்ஸ் நாட் அ மெட்டல். நம்ம திருமுறையில சொன்ன பொன்னார் மேனியனேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு பொன் போல் மேனி இல்ல,
அவனுக்கு மாறாத மேனி. என்ன மாறாத மேனி? கருணை மாறாத மேனி, அருள் மாறாத மேனி. அதுதான் பொன்னார் மேனி. அவன் உடம்புல பொண்ணு போட்டிருக்கிறது அந்த காரணம் அல்ல. அதனால பொன் அப்படின்னா மாறாத பொருள். மாறுகின்ற நம்மளுடைய வாழ்வை மாறாமல் மாற்றுவதற்காக தலையில என்ன சூடி இருக்கானா? தலையில ஊமத்தம்பூ சூடி இருக்கான்னு கேட்கிறப்போ, இந்த குறியீடை கேட்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இந்த அமர்வை முழுவதும் நிறைவு செய்றேன். சிவ சிவ அப்படிங்கிற மந்திரத்தினுடைய பொருள் என்னன்னா, அதுல யா இல்லை. யா என்றால் ஆன்மா. நான் எனது என்ற நிலையற்று இருப்பதற்கு பேரு தான் சிவசிவ மந்திரம் உங்ககிட்ட இருக்குன்னு. நெத்தியில திருநீரு நமச்சிவாய மந்திரம், கழுத்துல ருத்ராட்சம் சிவாய நம மந்திரம், தடமுடி இல்ல பரவாயில்ல, அதுக்கும் மேல ஒரு பொருள் இருக்கு. என்ன? சிவசிவன்ற மந்திரம். சிவசிவன்ற மந்திரத்துல யா இல்ல. யாருன்னா நான் எனது என்ற. அப்போ உங்ககிட்ட நான் எனது என்ற எண்ணம் இல்லாம இருந்தா நீங்க எந்த குறியீடு தாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். சிவசிவ என்ற குறியீடு தாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் எனது என்று நம்ம இப்ப நான் என்றதெல்லாம் விட்டுட்டோம் இல்ல, நானுங்கிறதெல்லாம் விட்டுட்டோம். நான்லாம் யாரும் என்ன அப்படின்லாம் சொல்லி நான் தான் பெரியவன் சொல்லிக்க மாட்டேங்கிறோம். ஆனா எனக்கு கவனிக்கல ஒரு நிமிஷம், நானெல்லாம் விட்டுட்டோம். ஆனா என்ன தெரியுமா, ஏங்க நான்லாம் சிவபெருமான வழிபாடு செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து நான்ற எண்ணமே எனக்கு இல்லைங்க அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனா எனதுங்கிறத விட முடியல. நான் அடிக்க போறதே இது கைலாய வாத்தியம். கைலாய வாத்தியம் யாருக்கு அடிக்க போறோம்? எங்க அப்பனுக்கு தான் அடிக்க போறோம். நம்ம அப்பனுக்கு தானே அடிக்க போறோம். நம்ம அப்பனுக்கு அடிக்க போறோம். ஆனா இது எங்க கைலாய வாத்திய குரூப்ன்ற எண்ணம் என்ன விட்டு போகலையே. அந்த குரூப் பெருசா இந்த குரூப் பெருசா அடிச்சு காட்டுன்ற எண்ணம் தான் வருதே தவிர ஏன் குரூப். நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன், நானுன்ற எண்ணம் போடல. ஆனா என் குரூப் தான் பெஸ்டா இருக்கணும்ன்ற எண்ணம் என்ன விட்டு போகலையே. நானுன்ற எண்ணம் விட்டு போயிருச்சு. என் வீடுன்ற எண்ணம் என்னை விட்டு போகலையே. நான் என்ற எண்ணம் நம்மளை விட்டு போயிடுச்சு. எனது என்ற எண்ணம் விட்டு போகல, இன்க்ளூடிங் என்னை பொறுத்தளவுக்கு. எங்க திருவாசக சிந்தனை அடியார்கள் போல இருக்க முடியுமா அப்படின்னு எனது அப்படிங்கிற வார்த்தை என்கிட்ட இருக்குதா. ஆனா என்னுடைய வார்த்தை உயர்வு. எங்க உண்மையிலே இருக்க முடியுமா? எங்க திருவாசக சிந்தனை அடியவர்கள் போல யாராவது இருக்க முடியுமா? அது தவம் தான். அதனால பல ஊழித்தவம். இத ஒரு செய்தி வச்சுக்கோங்க. திருநீர் பூசுவதனாலையும் ருத்ராட்சம் போடுவதனாலையும் தலையில சடாமுடி தருப்பதினாலையும் நமக்கு வரவேண்டிய சிந்தனை நான் எனது என்று. அதனாலதான் நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா எல்லா குரூப்பை பத்தின செய்திகளும் நம்ம குரூப்ல போடலாம். ஆனா நம்ம குரூப் செய்திய தைரியம் இருந்தா ஏதாவது குரூப்ல போடுங்க பார்க்கலாம், உடனே உங்களை நீக்கிடுவாங்க. உடனே உங்களை அது வந்து ஒன்லி ஃபார் அட்மின்னு போட்டுருவாங்க. இனிமே யாருமே போட முடியாத அளவுக்கு அட்மினா மாத்திடுவாங்க. நம்ம குரூப்ல நீங்க எந்த குரூப் செய்தியை போட்டாலும் நம்ம ஏத்துக்குவோம். ஆனா நம்ம குரூப்ல இருக்க செய்தியை நீங்க ஏதாவது குரூப்ல போட்டீங்கன்னா அவங்க உடனே பிளாக் பண்ணுவாங்க. நீங்க குழுவுக்கு சம்பந்தம் இல்லாத செய்திகளை போடுறதுனால உங்களை நாங்கள் வெளியேற்றுகின்றோம் சொல்லுவாங்க. இல்லாட்டி குரூப் அட்மினா மாத்தி விட்டுருவாங்க. ஒரு சாதாரண வாட்ஸ்அப் குரூப்லயே எனது என்ற எண்ணம் நீங்கள நம்ம சிவத்தை தான் கும்பிடுறோம். அது ஒரு காரைக்கால் அம்மையார் குரூப்போ ஒரு அப்பர் அருள்மொழி மன்றமோ இல்ல வந்து ஒரு மற்ற சிவாய நம மன்றமோ ஏதோ ஒரு அருள்மொழி மன்றமோ இருக்கட்டும். ஆனா அந்த குரூப்லயே என்னுடைய விஷயம்தான் பெருசா இருக்கணும், வேற விஷயங்கள் பெருசா இருக்கக்கூடாதுன்னு எனது என்ற எண்ணம் இருக்குதுன்னா எப்படி சிவய மந்திரம் சிவசிவ மந்திரம் செயல்படாது. ஆனா நம்ம குரூப்பை பார்த்தாலே தெரியும் அது சிவசிவ மந்திரம் இருக்கு. நம்ம குரூப்ல மட்டும் இல்ல, நம்ம அடியார்களுக்கும் அந்த எண்ணம் வரணும் அப்படிங்கறத அடியன் சொல்லுகின்ற. யான் எனது என்ற நிலையில நிற்கிறது தான் திருநீர் பூசுவதை விட, ருத்ராட்சம் போடுவதை விட, சடாமுடி தரிப்பதை விட மிகச்சிறந்த நிலை. நீங்க திருநீர் பூச வேணாம், ருத்ராட்சம் போட வேணாம், சடாமுடி தெரிக்க வேணாம். ஆனா யான் எனது என்ற நிலையில நிக்கிறீங்கன்னா நீங்க சிவத்தினுடைய எனது என்ற நிலையில நிக்க கூடாது. மன்னிக்கணும். யான் எனது என்ற எண்ணத்தை நீங்க விடுறீங்க அப்படின்னா சிவபெருமான் உங்க கூட நிக்கிறாருன்னு அர்த்தம். ஆக அந்த செய்தியை மனசுல வச்சு அடிக்கடி வரும். எழும்போ சாமி எனக்கும் வராதா என்ன? எனக்கும் வரும். என்னடா இது திருவாசகம்னு வச்சிருக்கோம், எல்லாமே வேற வேறையா போடுறாங்க, இது என்ன? அப்ப என்னப்ப சிவபெருமானை பத்தானே போடுறாங்க, நல்ல செய்தி தானே போடுறாங்க, போடட்டுமே. இப்ப என்ன வந்துச்சு, போட்டா போட்டு பாக்குறதுக்கு ஏதோ ஒரு செய்தி கிடைக்குது, பரவாயில்ல. மற்ற குடும்பங்களுடைய செய்தி போடுறாங்க, இதுல ஜாயின் பண்ணுங்க அதுல ஜாயின் பண்ணுங்கன்னு செய்தி போடுறாங்க, நல்லது தானே. நான் சொல்ற சிவத்தை தான் பிடிக்கணும்னு நினைச்சோம்னா என்ன மாதிரி முட்டாள் யாராவது இருக்க முடியுமா?
நான் சொல்ற கருத்து தான் உயர்ந்த கருத்து, ஆனந்த் சொல்றதுதான் உயர்ந்தது, என் குடும்பத்துக்கு மட்டும் வந்தா தான் உங்களுக்கு அறிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், சிவபெருமான் கிடைக்கும் சொல்லல. எங்கப்பா, ஆனா யான் எனது என்ற நிலையில நீங்க நிற்கணும். அதுதான் திருநீறு பூசுவதற்காகவும் ருத்ராட்சம், வெறுமனே ருத்ராட்சம் அணிகிறேன் யான் எனது என்ற எண்ணம் என்கிட்ட போகலன்னா இது எல்லாத்துக்குமே வேலை செய்யாது. திருநீரும் வேலை செய்யாது, கழுத்துல இருக்கிற ருத்ராட்சம் வேலை செய்யாது, சடாமுடியும் வேலை செய்யாது. இப்ப சடாமுடி நம்ம கிட்ட இருக்கிறது நல்லதா கெட்டதா? நல்ல வேலை சடாமுடி இல்லாம இருக்கிறது நல்லது. ஏன்னா என்கிட்ட இருக்கிற மாதிரி யான் எனது எண்ணம் யாருக்குமே இல்லை. அது வேஸ்டா போகாம இருந்தா சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்போ நாம முயல்வது எதற்காகனா, யான் எனதுன்ற எண்ணம் முதல்ல நம்ம சமயத்துல இருந்து நீங்குங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டை பார்ப்போம். நம்ம சமயம் சொல்ல வந்ததே என்னது, இது எங்க குரூப்பு, இது அந்த குரூப்பு, இது அந்த திருவாசக சிந்தனை குரூப், இது இந்த திருவாசக சிந்தனை குரூப். உங்க குரூப்பு கூப்பிட்டா நாங்க வரமாட்டோம். எங்க ஒருத்தவங்க சொல்றாங்க மருதமலையில 2 பேர் திருவாசக முற்பகல் பண்ணலாம்னு பிளானு. ஒருத்தவங்களுக்கு முன்னாடி புக்கிங் கிடைச்சிருச்சு, இன்னொருத்தவங்களுக்கு 2வது புக்கிங் கிடைச்சிருச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கூட சேர்ந்து நீங்க வந்து பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க கூட சேர்ந்து பாடுங்க, ஒன்னும் பிரச்சனை. இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பு? தப்பு இருக்கா? நீங்க பாடுற ராகமும் நாங்க பாடுற ராகமும் வேற. நீங்க நீங்க வேற ராகம் பாடுவீங்க, நாங்க வேற ராகம் பாடுவோம். அதனால நான் உங்க திசை பக்கம் இனிமே வரமாட்டோம்னு 2 குரூப், ஒரு குரூப் இப்படியும் திரும்பி போயிடுச்சுன்னா என்ன? திருவாசகம் படிச்சு என்ன, முற்பகல் செய்தி என்ன? புரியுதுங்களா நான் சொல்ல வந்து? புரியுது? திருவாசகம் மட்டும் இல்ல, இது நிறைய சுற்றுலா குரூப்பே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுற்றுலா குரூப் இருக்கு, தல குரூப் இருக்கு. இந்த தல குரூப்பும் அந்த தல குரூப்பும் பேசிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ள ஷேரிங் இல்லைன்னா எதுக்காக? சமயம் வந்ததே யான் எனது இல்லாம இருக்கிறதுக்காக. இப்ப சமயத்தை வச்சு என்ன சொல்றாங்க, இது எங்க குரூப்பு, நாங்க சொல்றதான் நீங்க கேட்கணும், நாங்க தான் கரெக்டா சொல்றோம்னு சொல்றோம். அடுத்த குரூப் இதுல இன்னொன்னு என்னன்னா, அடுத்த குரூப் சொல்றது நாங்க கேட்கவே மாட்டோம், நாராசம் நாங்க கேட்க மாட்டோம்னு சொல்றோம். இது எப்படி பொருந்தும்? இந்த நிலையில இருந்து நீங்க எல்லாரும் மாறணும், இன்க்ளூடிங் நானும் தான். புரியுதுங்களா? உங்களுக்கு சொன்னா மட்டும் நான் பெரிய உத்தமனா? எனக்கும் கொஞ்சம் திருவாசந்தனை மேல கொஞ்சம் பற்று அதிகமா தான் இருக்கு. எங்க குரூப் மாதிரி உலகத்துல இல்லைன்னு. ஆனா இப்ப அதெல்லாம் நீர்த்து போக வச்சுட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல என்னைக்குமே எதுவுமே சொல்ல மாட்டேன். யாரு வேணாலும் என்ன வேணாலும் போடுங்க, எல்லாம் சிவத்தை தான் சொல்லுது. எந்த குரூப்புக்கு யார் வேணாலும் போட்டோம், நம்ம குரூப்புக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஏதோ சிவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா ஒரு விஷயம், யான் எனதுன்னு பேசினா அவங்க கிட்ட நிக்காதீங்க. நம்ம குரூப்பு நம்ம அங்க போகாத அப்படின்னா, நீ என்ன சொல்றது, நான் எல்லா குரூப்புக்கும் போவேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு இருங்க. புரியுதுங்களா? அந்த பற்று நீங்கி இருங்க. நானும் விட்டுட்டோம், எனது என்பதை விட்டுருங்க. ஏன் சிவபூசன் கூட செய்யக்கூடாது. சிவபூசை முடிகிறப்ப என்ன பண்ணணும்? முடிகிறப்ப சிவபூசை பலனையும் பெருமானுக்கே கொடுத்துடணும். எனக்கு அதனாலதான் அடுத்த நாள் சிவபூசை பண்ணணும்னு தோணும். கவனிக்குது? புரியுதுங்களா? சிவபூசை பண்றப்ப அடுத்த நாள், ஏன்னா இது வரைக்கும் செஞ்ச சிவபூசையை ஏற்கனவே கொடுத்தாச்சு, நான் 0 போ. அப்ப இன்னைக்கு நான் சிவபூசை பண்ணாதான் கவுண்ட் வரும்ன்றதுக்காக இன்னைக்கு சிவபூசை பண்ணிட்டு அந்த பலனையும் பெருமானுக்கே கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம 0 ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மள 0 பண்றது பேருதான் சமயத்தினுடைய நிலை. நான் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே அப்படின்னு நம்ம 0 பண்ணிக்கணும். அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும், வீட்டை கூட்டி தூசியை 0 பண்ணிட்டே இருக்கோம்ல, அது மாதிரி நான் எனதுன்ற எண்ணத்தை டெய்லி கூட்டி 0 பண்றதுக்கு பேரு தான் சிவபூசை. அது அடியார்கள் திருவடி வீழும் போது கிடைக்கும். பெரியாள் இல்லைன்னு சொல்வதுதான் அடியார் திருவடி வீழ்ந்து வணங்குவோம். அவங்க திருவடி தமான்னு விழுங்கிறது நான் பெரியாள் இல்லைங்க அப்படின்னு சொல்றது. அதனால யான் எனது என்ற அந்த பற்றை நீங்க எல்லாரும் நீக்கிடணும். அதுதான் திருநீறு பூசுவதை விட, ருத்ராட்சம் அணிவதை விட, சடாமுடி அணிவதை விட சிறந்த ஒரு பொருள். அந்த பிராக்டிஸ் வரணுன்றதுக்காகத்தான் இதெல்லாம் போடுறோம். இது போட்டு அது வரலைன்னா எங்கேயோ மிஸ்டேக் இருக்குன்னு அதை சரி பண்ணிருங்கன்னு சொல்லி உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டு மகிழ்கின்றேன். உங்க எல்லாரையும் பார்த்த ஒரு மிகச்சிறந்த எண்ணம் அடியனுக்குள்ள. நீங்க நிறைய விஷயங்களை நீங்கணும்னு அடியன் நினைக்கிறேன். நான் எனதுன்ற எண்ணத்துக்குள்ளேயே இருக்காதுங்க யாரும். அது இறைவனுடைய இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துலயும் வரக்கூடாது. முதல்ல அங்கதான் நிக்கணும். நம்ம வீட்டுல கூட என் பிள்ளை, எங்க வீட்டுக்காரரு, என் வீடு அப்படின்னு நினைச்சுக்கணும். அதுக்காக அதையும் விட்டுட்டு போக முடியும் நினைச்சுக்கணும். சிவபெருமான கும்புற இடத்துல அப்படி நினைக்காது. ஏன் சாமி நானே நினைக்கிறேன், எங்க சொக்கநாதர் மாதிரி வருமா நான் நினைக்கிறேன்னா, எங்க சொக்கநாதர் மாதிரி வருமா, எங்க மதுரை மாதிரி வருமா, எவ்வளவு பெருமை பேசணும். அப்ப தவறு தானே, அதெல்லாம் செய்யக்கூடாது. திருவண்ணாமலை அடியார்கள் அண்ணாமலையார் நினைக்கிற மாதிரி அண்ணாமலையார் தான் பெருசு நினைக்கிறேன். எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சிவத்துக்குள்ளேயே நம்ம யான் எனதுன்னு வச்சுக்கோம். எந்த சிவபெருமான் மாதிரி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கணும். அதெல்லாம் இல்லாத நிலையில நம்ம என்ன இருக்கணும்னு சொல்லி, அப்போ இன்னையில இருந்து பிராக்டிஸ் பண்ணலாமா, இன்னையில இருந்து பிராக்டிஸ் பண்ணுவோமா, அதெல்லாம் பண்ணும் பெருமான்ட்ட.
அதனால எனக்கு நீங்க பிக் பாஸ் டாஸ்க் என்னது, என்ன பிக் பாஸ் டாஸ்க் எது, இந்த வார டாஸ்க் எது, நிறைய செஞ்சிடலாம். டாஸ்க் எது? நடராஜருக்கு ஒரே அடுக்கு மாலை போட்டு போட்டோ அனுப்பணும். அட்டகாசம். நான் சங்கமா மாலை போட்டு அவனை பார்த்து நல்லா அனுபவிச்சு, அனுபவம் கிடைச்சா அனுப்புங்க, அனுபவம் கிடைக்கலன்னு அனுப்பாதீங்க. அப்ப இல்ல, நானும் போட்டு எங்க வீட்டுக்காரர் கச்சேரிக்கு போனாருன்னு சொல்லிட்டு சந்தமா மாலை போட்டு போட்டோ எடுக்க நான் அனுப்பல. அனுபவம் கிடைச்சா மட்டும் அனுப்புங்க. ஐயா ஒரு விண்ணப்பம், அதாவது நடராஜருக்கு நாங்க எப்படி கோயில்ல தான் ஐயா இருக்கு, வீட்டுல இல்ல. நான் வாங்கணும்னு 6 மாசமா நினைச்சிட்டு இருக்கிறேன், இல்ல. அதனால என்னால அனுப்ப முடியாது. கோயில்லயே நீங்க பெருமானுக்கு போடுங்க, குடை சிற்பத்துல போட்டு பாருங்க. இல்ல அப்படி போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட நடராஜர் இல்லையா, நடராஜர் போட்டோவை எடுத்து வச்சு அவருக்கு சட்டமா மாலை போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளவு போட்டோ வச்சா என்ன, நடராஜர் வச்ச கையிலே நாங்க வரைவேன். நடராஜர் நல்லா பண்ணும். இருக்கு ஐயா, அது இருக்கு ஐயா, அதுக்கு பண்றேன் ஐயா. சிவாய் நம்ம, சிவாய் நம்ம. படத்துக்கு போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, படத்துக்கு போடுங்க. படம் வந்து தீண்டா திருமேனி. படம் வந்து என்னது, சரிங்க. படத்துக்கு பேர் என்னது, படம் வச்சு வழிபோடு செய்யறோம். அந்த திருமேனிக்கு பேர் என்ன, தீண்டா திருமேனி. தீண்டா திருமேனி யாரும் டச் பண்ணாத திருமேனி, அதுக்கு சிறப்பு இன்னும் அதிகம் தான். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, படத்துக்கு போடுங்க. அதனால பாருங்களேன், டாஸ்க் பண்ணணும்னு ஆர்வம் மீனாட்சி அம்மாவுக்கு. ஐயோ சொல்லிட்டானே இந்த டாஸ்க் எப்படியாவது பண்ணணும். டாஸ்க் நல்லா கவனிங்க. அனுபவம் கிடைச்சா மட்டும் போட்டோ அனுப்புங்க. சரிங்க ஐயா, சரிங்க. அனுபவம் கிடைச்சா மட்டும் அனுப்புங்க. எனக்கு நல்ல அனுபவம், அப்ப நீங்க போட்டோ வந்துச்சுன்னா நான் என்ன நினைச்சுக்குவேன், இவங்களுக்கு ஏதோ அனுபவம், நல்ல அனுபவம் கிடைச்சிருக்குன்னு நான் மட்டும் இல்ல எல்லா அடியாருக்கும் நினைச்சுக்குவாங்க. அதனால இந்த டாஸ்க் எல்லாரும் பண்ணலாம், முடிஞ்சவங்க. எனக்குமே ஐயா ஒரு டவுட்டுங்க ஐயா, ஒரே ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க சுவாமி. ஐயா நீங்க சோமஸ்கந்தர், அடுத்தது வந்து யோகன், அதாவது யோகம், ஞானம். ஆமாங்க, ஞானம். நம்ம ஒரு சமயம் போகத்திலேயே நம்மளோட இந்த ஜென்மம் முடிஞ்சா அடுத்தது நம்ம யோகத்துல பிறப்போம்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப நம்ம இந்த போகத்துல இருந்தே நம்ம செய்த முக்திக்கு போக முடியாதுங்களா? ஆமா ஆமா ஆமா, முடியாது முடியாது. போகத்துல இருந்து பெருமாள் போகத்துக்கு டைரக்டா முக்தி போக முடியும்னு சொல்ற சமயம் எல்லாம் சாக்தம், அப்புறம் வைணவம், இதெல்லாம் நீங்க போகம் பண்ணியே நாம சங்கீர்த்தனம் பண்ணியே சாமி கிட்ட போயிடலாம். இல்ல இல்ல, ஞானம் தான் நம்ம சைவத்துல படிநிலை தான். சரியை, கிரியை, யோகம், ஞானம் தான். வேற நோ டைவர்ஷன், டேக் டைவர்ஷனே கிடையாது. ஞானத்துக்கு மேலதான் பெருமான் இருக்கு. படிநிலை பெருமானம் அடைகின்ற மார்க்கம் வேற. சகமார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சன்மார்க்கம், அதெல்லாம் நீங்க நல்லா கவனிங்க. நீங்க பள்ளிமலைக்கு நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். பள்ளிமலைக்கு திருச்சியில இருந்து வரலாம், திருவண்ணாமலையில இருந்து வரலாம், மதுரையில இருந்து வரலாம், சென்னையில இருந்து வரலாம். ஆனா படியேறித்தான் சாமியை பார்க்க முடியும். அது மாதிரி நீங்க என்ன மார்க்கத்துல வேணாலும் வரலாம், ஆனா படிநிலையில தான் சாமியை பார்க்க முடியும். ஞானத்துக்கு மேலதான் பார்க்க முடியும். அதுக்கு அதை வந்து அந்த போகம் என்னவாகும், நம்ம போகம் அதிகமா பண்ண பண்ண என்ன ஆகும் சாமி? 9வது கிளாஸ் டம்ளர் நம்ம குடிக்கிறப்ப என்ன ஆகும்? அப்பா சாமி இன்னும் 1 மாசத்துக்கு நான் ஆயாசமே குடிக்க மாட்டேன்னு என்ன பண்றோம்? கேசரி டெய்லி வைக்கிறோம். கேசரி எனக்கு பிடிச்ச கேசரி டெய்லி எனக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க. நானே சொல்லிருவேன், அம்மா தாயே கேசரி மட்டும் செய்யாதம்மா, இந்த ஆளை விட்டுருமா சாமி அப்படின்னு அதுல நீங்கிறோம்ல. அதுதான் போகத்தில் கிடைக்கின்ற ஞானம். புரியுதுங்களா? ஆனா ஞானத்தின் மூலமாகத்தான் பெருமான் அடையும். போகித்தே பெருமானை அடைய முடியாது. ஆனா போகம் செய்ய செய்ய அந்த அந்த விருப்பு ஏற்பட்டு நீற்று போய் நம்ம என்ன நிலைக்கு வந்துருவோம்? ஞான நிலைக்கு வர்றோம். ஆனா போகம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? போகம் செஞ்சு சாமி அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா நீங்க என்ன படி ஏறி இருக்கீங்க? ஞானப்படியில நிக்கிறீங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? புரியுதுங்களா? பாக்குறதுக்கு நீங்க வெறும் போகம் பண்ணியே போட மாட்டீங்க. இல்லறத்துல இருந்துட்டே நம்மளால, நான் கேக்குறதுங்க ஐயா, நம்ம இப்ப இந்த இல்லறத்துல இருந்துட்டே நம்மளால யோக நிலை, ஞான நிலை அடைய முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுதானே இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா முடியும். இல்லறத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறப்ப இல்லற இன்பங்கள்லாம் நீங்கி எல்லாம் அழுதாச்சு. எவ்வளவு அழுதுமோ அழுதாச்சு, எவ்வளவு சொத்து சேர்க்கணுமோ சேர்த்தாச்சு, எவ்வளவு பிள்ளைங்க இருக்கணுமோ இருந்தாச்சு, எல்லா பேரம் பேத்தி எல்லாம் பார்த்தாச்சு. அப்படிங்கிற எல்லா உணர்வும் நமக்கு கிடைச்ச உடனே இதுக்கு மேல பாசிபிள் காம்பினேஷன் உணர்வுகள் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எங்க அப்பன் திருவடிதான் பெருசுன்ற எண்ணத்துக்கு வர்றதுக்கு பேருதான் யோகம், வேற ஒண்ணும் கிடையாது. காலமடக்கி ருத்ராட்ச மாலையை போட்டு புற்று வர்ற மாதிரி உட்கார்ந்து பண்றதுக்கு பேர் யோகம் இல்லை. மனசுல நிகழ்ற மாற்றங்கள் தான், வேற ஒண்ணும் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா ஞானத்துக்கு போயிடும். அது நான் பிள்ளைய அம்மா தந்திரம்மா பேத்திய மடியில தூக்கி வச்சுட்டே இருக்கிறப்ப ஞானம் படியில ஏறிக்கிட்டே இருக்கும். அவ்வளவுப்படாது. பேத்திய மடியில தூக்கி வச்சுக்கிட்டே கொஞ்சிட்டே இருக்கிறப்போ ஞான படியில ஏறிக்கிட்டே இருக்கும்.
இல்ல அப்பயும் இன்னொரு பிறவி வேணும். அதை தூக்கி நம்ம கீழே இப்ப இறக்கி வச்சுட்டு நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? நாம எல்லா செயல்களையும் செய்து கொண்டே பெருமானுடைய திருவடிக்கு சேர முடியும்னு சொன்னதுதான் 63 நாயன்மார்களுடைய அந்த புராணங்களே. அதனால நாம தனியா யோகமோ தனியா ஞானமோ நம்ம செய்யற செயலினுடைய இன்னைக்கு நம்ம பெருமானுக்கு நம்ம ஏதாவது தங்கம் இங்கம் போட்டு சாத்தி பண்ணுவோமா? ஆனா அன்னை மீனாட்சிக்கு அலங்காரம் பண்றப்ப பண்ணிக்கலாம், அவளுக்கு முழுசா நகை போட்டு பார்த்துக்கலாம். ஆனா நான் ஞானம்னு வர்றப்போ ஆனந்த் சொல்லியிருக்கானே, ஞானத்தை தேடுவோன்ற எண்ணம் வருது இல்ல, அங்கேயே முடிஞ்சு போச்சு, அங்கேயே ஞானம் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு பண்றோம் இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம இல்லறத்துல இருந்துட்டே யோகம் ஞானம் வந்துருச்சு அப்படின்னா அப்ப அடுத்த பிறவி இல்லதானுங்க ஐயா, நம்ம யோகிய பிறக்க மாட்டோம். இல்லதான் நான் சொன்னது எப்படின்னா, யாரு துறவரம் பண்றாங்கன்னா, இந்த ஆன்மா நான் பண்ணிட்டே இருக்கேன், இந்த ஆன்மாவுக்கு உரிய காலம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த உடம்பு, இந்த ஆன்மா உயர்நிலை போறதுக்கு முன்னாடியே உடம்பு போயிடும், உடம்பு எக்ஸ்பைரி ஆகும். புரியுதுங்களா? உடம்பு எக்ஸ்பைரி ஆகும். ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? யோகம் பண்ணிட்டு இருந்தேன், இல்லறத்துல போகம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் போகம் பண்ணி முடிச்சிட்டேன், அடுத்த பிறகு சாமியை விட்டதுல இருந்து தொடங்குவேன். அதனாலதான் காலம் உண்டாகவே காதல். இப்போ இந்த உடம்பு இன்னைக்கு இருக்கு, தயவு செய்து இன்னைக்கே செஞ்சிருன்றார் சாமி. உடம்பு இருக்கிறப்பவே நீ அடுத்த நிலைக்கெல்லாம் போயிடு அப்படிங்கிறார். அதனால காலம் உண்டாகவே காதல் செய்கிறேன். அப்படி உடம்பு விட்ட நிலவர்கள் தான் அடுத்த பிறகு என்னவா மாறுறாங்க, இப்போ யோகிகளா மாறுறாங்க, துறவைகளா மாறுறாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. ஆனா துறவின்னு சொல்லிட்டு என்னதான் பண்றோம்? துறவின்னு சொல்லிட்டு பரிபாலனை பண்ணிட்டு இருக்கோம், போகத்துலதான் இருக்கிறாங்க, ராஜாங்கத்தை நடத்திட்டு இருக்கோம். யாரு பில்லா படம் பார்த்துறீங்களா? பில்லா அவர் நடந்து போனா 4 பேரு பின்னாடி, அவர் உட்கார்ந்தா சேரு, அவர் இப்படி பார்த்தா ஒரு ஆளு, அப்படி நின்னா விஷயம் அப்படிங்கிற இந்த பில்லா ரஜினி மாதிரி இந்த பக்கம் கையை போட்டு அந்த பக்கம் கையை போட்டு பரிபாலனம் செய்வதுதான் துறவுன்னு மாறி இதை விட்ட கொண்டு வந்துட்டாங்க. நான் யார சொல்றேன் நீங்களே நினைச்சுக்கோங்க. எனக்கு இது பயங்கரமான எதிர்ப்பு வரும், பயங்கரமான எதிர்ப்புகள்லாம் வரும் பின்னாடி. அதெல்லாம் நான் பார்க்க தயாரா இருக்கேன், யாரான இருக்கட்டும். கவந்திதான் அணியணும்னு இருக்காங்க. எது ரமண மகரிஷி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா என்னதான் போட்டிருப்பாரு? கவந்தி கோவணம் தான் போட்டிருப்பாரு, வேற எதுவும் போட்டிருக்க மாட்டாரு. உடையில அவ்வளவுதான், அதுக்கு மேல உடையே கிடையாது யோகிகளுக்கு, துறவிகளுக்கு உடையே கிடையாது. நடக்கிறப்ப பூ போடுறதும் தூக்கி கொண்டாடுறதும் என்னென்னமோ நடக்குது. சரி விட்டலாம். அதுல நகை போட்டுக்கிறதும் எல்லாம் பண்ணிக்கிறதும், எங்களை நாங்க தான் பெருசுன்னு பரிபாலனை பண்றதும், இதெல்லாம் துறவரமா என்ன? நீங்க துறவரம்ன்ற பேர்ல இல்லறத்தை விட மோசமான விஷயங்கள் தான் செய்துட்டு இருக்கீங்க. சரி, இதனால இப்படி உங்களுக்கு துறவு மேல ஆசை வருதுனாலே பல பிறவிகள்ல என்ன பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா துறவுன்றது என்ன? இதோட நிறைய செய்யறேன், இந்த ஒரு நிமிஷத்தோட நிறைய. துறவு என்பது என்ன கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்றவங்களுக்கு ஒரு புத்தகம் பிரேமாமா நோட் பண்ணி எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டு நீட்டு போறீங்க. துறவு என்பது எது மேலயும் ஆசை பற்று வைக்காத இருக்கிறது தாங்க இல்ல. இறைவனுடைய திருவடி மட்டும் போதுன்னு எல்லாமே வேண்டாம் இல்ல, தப்பு. ஐயா இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவு இருப்பதுதான் உண்மையான துறவு. எனக்கு புக்கு வந்துருச்சு. ஆன்சர் என்ன தெரியுமா? துறவரம் என்பது இல்லறத்தின் லாஸ்ட் சாப்டர், சொன்னமா இல்லையா? அது தெரிஞ்சாதான் நம்ம துறவரம் போறோம்னு தெரியும். அது இல்லாட்டி துறவரம் எங்கேயோ இருக்கு போல, நாம எங்கேயோ இருக்க போறோன்ற இப்ப நீங்க சொல்ற எல்லா டெஃபினேஷனுமே நீங்க வேற துறவரம் வேறதான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா நான் என்ன சொன்னேன் அடியேன்னு சொல்லும் போது, துறவரம் என்பது இல்லறத்தின் லாஸ்ட் சாப்டர்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குதுங்களா? ஞாபகம். அம்மாவே லேட்டா தான் வந்தாங்க, அம்மா கரெக்டா சொல்லிட்டாங்க. துறவரம் என்பது இல்லறத்தினுடைய அம்மாவுக்கு ஒரு புத்தகம். அதனால ஒண்ணு தெரிஞ்சு, இனிமே துறவரம் யாராவது கேட்டா என்ன சொல்லணும்? ஐயோ நீங்கிறது, ஐயோ விட்டுட்டு போறது, அப்ப எல்லாத்தையும் காசாயம் கட்டுறது, எல்லா பொருட்கள் பண்ணி, அதெல்லாம் கிடையாது. இல்லறம் என்பது துறவரத்தின் கடைசி சாப்டர். பபிள் காம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பபிள் காம போட்டு மெல்றப்போ நல்லா எப்படி இருக்கும்? இனிப்பு நிறைய வந்துட்டு இருக்கும். ஆனா கடைசியா என்னவாயிடும்? ஒரு டேஸ்டுமே இல்லாம சப்புன்னு போயிடும்ல. அதுதான் பபிள் காம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியது இல்லறம், லாஸ்ட் ஸ்டேஜ்ல சப்புன்னு போறது துறவரம். ஆகவே துறவரம் யாராவது கேள்வி கேட்டா நீங்க சொல்றது இட் இஸ் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஃபேமிலி ஆர் இல்லறம். இல்லறத்தினுடைய கடைசி பகுதி தான் துறவரம். அப்படின்னா என்ன தோணும்?
நம்மளுடைய லாஸ்ட் சாப்டர்னு அர்த்தம். இது ஏதோ வேற இடத்துல வேறவே பண்றது இல்ல, நாம பண்ண வேண்டிய விஷயம்னு புரிஞ்சுக்கணும். அதைத்தான் சொல்லலாம். புரிஞ்சுங்களா? அப்போ இன்னைக்கு புத்தகம் வந்து அம்மா பிரேமம் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைய வாரத்துக்கான புத்தகம் வந்து யமுனா அம்மா மற்றும் புஷ்பா அம்மா அவர்களுக்கு. சரி, இப்போ ஒரே ஒரு முறை மட்டும் கேட்டுக்கிறேன், திரும்ப ஒரு தடவை. இல்லறம் என்பது எது? ஒரே ஒருத்தவங்க, புத்தகம் கிடையாது, புத்தகம் கிடையாது. இல்லறம் என்பது எது? துறவரம் என்பது எது? இல்லறத்தின் கடைசி வடிவம் துறவரம் ஐயா. சொல்றதுனால என்ன உணர்வு ஏற்படும்னா, துறவரம் என்பது என்னுடையதுன்ற ஒரு எண்ணம் ஏற்படும். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி சொன்ன டெபினேஷன்ல எல்லாம் என்ன ஏற்படாது. யாரோ ஒருத்தன் பண்ண போறான், நம்ம எதுக்கு பண்ண போறோம்? இல்ல, யாரோ ஒருத்தன் பண்ண போறான், நம்ம எதுக்கு பண்ண போறோம்னு நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்துக்கும் துறப்பது, துறந்து கொண்டு அங்கே போவது, இறைவன் திருவடியை நினைத்து கொண்டிருப்பது, பல டெபினேஷன் சொன்னோம். இப்போ துறவரம் என்பது இல்லறத்தின் கடைசி சாப்டர்ன்றப்போ, ஐயோ நானும் பண்ணணும்ல, நான் பண்ண போறேன்ல, நான் கடைசி சாப்டர்ல இருக்கேனா இல்லையா? சரி, அப்ப கடைசி சாப்டர் வந்துருச்சா, அப்ப நான் கொஞ்சம் நீங்கிறேனா அப்படின்னு நாமளே பரிசீலனை செய்வதற்காக வந்த விஷயம்தான். அதனால நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். அப்போ முடிவு, சிவ சிவ என்ற மந்திரம் நமக்குள்ள இருப்பது என்பது நான் எனது என்ற எண்ணம் நீங்குவதுதான். அந்த எண்ணத்தை நீங்குவதற்கு இந்த வாரம் பூரா முயற்சி செய்யுங்க. அதுக்கு துணையா இருக்கிறது உங்களுடைய நடராசர் வடிவத்தினுடைய அந்த பூசணை. நான் சொன்ன சன்னமா மாலை பண்ணும். நடராஜருக்கு சன்னமா மாலை போட்டு அவனுடைய எல்லா அங்கமும் தெரியுற மாதிரி அவன் கூடயே உட்காந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம். உங்களுக்கு துறவரம் எப்படி தானா வருதுன்னு பாருங்க. துறவரம்னு ஒண்ணு கிடையாது, உலகத்துல ஒண்ணுமே தேவையில்லை, எங்க அப்பன் திருவடிதான் தேவைன்ற பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று விடற்க அப்படின்ற மாதிரி அவனுடைய திருவடியை பற்றுகின்ற ஆற்றல் இந்த வடிவத்துல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நிறைவு செய்கின்ற சுகந்தி அம்மாவுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. நிறைவு செய்யும் மூலமாக அம்மா பாடலாம் அப்படின்னு கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும். அம்மா நிறைவு செய்யணும். பிரேமா அடுத்த வாரம் இப்படி எடுத்துக்கணும், மன்னிக்கணும். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம். யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷம் முடிச்சிருவோம். ஆமா ஆமா. வாழ்வையில் வளாது பெய்க மொழி வரம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நாங்கள் அரங்கள் ஓங்க நல்தவம் வேண்டி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி உலகம் எல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவிழி தாமலே சென்னிமேல் சுத்தி வணங்கி அடியார்கள் சுவாமி பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்களா சுவாமி? இப்ப கேக்குதுங்களா? அடியார் பேச தெளிவா கேக்குதுங்களா? சரி, அடியார்களுக்கு வாய்ப்பு, 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. வளவளா கொலகொலா இருக்கக்கூடாது. 60 வினாடி துளிகளுக்குள்ள நீங்க சொல்ல வந்தது கருத்துக்களை சொல்லி முடிக்கலாம். என் கூட சண்டை போடலாம், நீ சொன்னது தப்புன்னு, இல்ல நீ சொன்னது நல்லா இருக்குன்னு நீங்க பாராட்டலாம், இல்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இது 3 தான் சாய்ஸ். யாரு சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து நாங்க கண்ண அலங்காரத்துல 71வது பாடல் சொன்னார் ஐயா. அதாவது கொள்ள துருத்தி பகை கும்பித்து வாங்கி சுற்றி முறித்து அப்படின்னு அந்த கொள்ள முறை காலத்துல துருத்தி எனக்கு கருவி கொண்டுதான் அவன் வந்து காட்டு பிடித்து வைத்து அது ரேசகம், அந்த மாதிரி ரேசகமா அந்த மாதிரிலாம் பயிற்சி செஞ்சு நம்ம இறைவனை அடையணும்ன்ற செய்ய தேவையில்ல. சிவயோகத்தையே துணியாக பற்றி கொண்டா அது அன்பினாலே நம்ம வழிபாடு செய்தாலே அவன் வந்து நமக்கு வந்து அருள் புரிவான், முக்திக்கு வழியாக சுலபமாக நம்ம எடுத்து செல்வான்னு அந்த ஒரு பாடல அழகா இன்னைக்கு எடுத்து கொடுத்தாருங்க ஐயா. அதை வந்து சந்திராமா கேள்வி கேட்டாங்க இல்லையா, அதுக்கு பதிலா அடி எனக்கு தெரிஞ்ச சொல்றாங்க ஐயா. சிவாயனுங்க. அம்மா பேசினது புரிஞ்சுது, அன்பினாலே இல்ல அம்மா பேசுறது கொஞ்சம் தான் கேட்டது. ஆனா புரிஞ்சுது என்னன்னா ஃபைனல் கான்செப்ட் வந்து மூச்சடக்கி நாம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயிற்சிகளினாலே இறைவன் அடைய முடிய தேவையில்லை, அன்பினாலே அடைய முடியும் அப்படிங்கிற செய்தி கிடைச்சது. நல்லதுங்க சுவாமி, மகிழ்ச்சி. ரைட்.
இப்போ சுகந்தி அம்மாவுக்கு வாய்ப்பு, ஐஸ்வர்யா அம்மாவுக்கும் வாய்ப்பு. ஐஸ்வர்யா அம்மா பேசும், சுகந்தி அம்மா பேசும். ஐயா அந்த திருவாரூர் தியாகராஜரோட அந்த நடராஜர் வடிவம் என்ன இது? ஏன்னா அவரோட அலங்காரமே சூட்சமமா வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உள்ள அவர் சோமஸ்கந்தரா இருக்காருங்கிறாங்க. அதனால அவரு ஞான வடிவமா இல்ல போக வடிவமான்னு கேக்குறக்காக தான் ரேஸ் பண்ணேன். அட்டகாசமான கேள்வி. சரி, மகிழ்ச்சி. இதுக்கு பதில் இப்போ அடியனால சொல்ல முடியல, இது நீண்ட பதில். அதனால கண்டிப்பா அந்த கேள்வி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த பதில் கண்டிப்பா சொல்ல முடியும். அருமையான கேள்வி, நன்றி நன்றி. ஆனா ஞான வடிவம் தான். ஆனா அதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும். ஷார்ட்டா சொல்லணும்னா ஞான வடிவம் தான். நம்மளுடைய நடராசர் அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய தியாகேச பெருமானுடைய வடிவம் மறைத்த வடிவம் வந்து ஞான வடிவமே. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மகிழ்ச்சி. அம்மா ஐஸ்வர்யா அம்மா, ஐஸ்வர்யா அம்மா கரம் ஏத்திருக்காங்க. மாமி அம்மா சொல்லுங்க. எனக்கு வந்து இப்ப ரீசெண்டா கண்ணதாசனோட ஒரு கவிதை படிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு. பிறப்பனப்படுவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பனப்படுவது யாதென கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையால் சுகம் யாதென கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பன்பது யாதென கேட்டேன், பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தையும் நான் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்றான். இறைவா நீ எதற்கென்றேன், இறைவன் சற்று அருகே வென்று அந்த அனுபவமே நான் தான் என்றான். அருமை அருமை அருமைங்க சுவாமி, அருமைங்க சுவாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லும் போது எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான். அருமை அருமை. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அந்த அருமை புரிதல், அருமையான புரிதல் சுவாமி. மகிழ்ச்சி. இன்னும் ஒரு அடியவருக்கு வாய்ப்பு. ஒரே ஒரு அடியவர், யாராவது புதிய அடியவர்கள் பேசினா நலம். புதிய யாராவது பேசாத அடியவர்கள் நீங்க ஓபன் பண்ணி பேசினா நலமா இருக்கும். உங்களுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். பேசுங்க. சிவ கணிபால அம்மா பேசுங்க. அம்மாவுக்கு சிவ கணிபால அம்மா பேசுங்க. அம்மா உணர்ந்தனை உணர்ந்தவன் கலந்து நிற்கும் நேசகம் அப்படிங்கிறப்ப அப்புறம் அங்க போய் நடராஜர் சிலை அது இதெல்லாம் பாக்கணுமான்னு எனக்கு தெரியலையா எப்படின்னு எனக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு குறியீடுகள், நம்ம இன்னைக்கு குறியீடுகள் குறியே போட்டுதான் பேசிட்டு இருக்கோம். குறியீடுகள் வந்து என்ன பண்ணோம்னா நம்மளை இருக்க பற்ற வைக்கும். இந்த மனம் என்பது ஒன்ன பற்றி தான் நிற்கும். ஆனா குறியீடுகள் வந்து நமக்கு வந்து நிற்கும். குறியீடுகள் நீங்கிறனால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சீவன் முக்தர்கள்லாம் பெருமானுடைய திருவருளை பெற்றவர்கள். ஆனா அவர்களும் திருக்கோயில் போகணும், அவர்களும் அடியார்கள் கூட இருக்கணும்னு சொல்லுது நம்முடைய சிவஞான போதம். தன்னுடைய 12ஆம் சூத்திரத்துல அவர்களும் என்ன பண்ணணும், சீவன் முக்தர்களாகவே இருந்தாலும் அவர்கள் திருக்கோயிலுக்கு போகணும், அவர்கள் அடியார் திறந்த சங்கமத்தில் இருக்கணும். அவர்கள் இறைவனை நேரடியா பார்த்தவர்கள் தான், அவர்கள் இறைவனை உருவமற்று பார்த்தவர்கள் தான். ஆனாலும் இந்த மனம் இந்த உடல் கூட்டில் இருக்கிற வரைக்கும் அது வந்து கருவி கொஞ்சம் ஒரு மோசமான கருவி தான், எப்ப வேணாலும் கவித்து விடும். அதனால அது குறியீடுகள்ல இது சொல்ல வரீங்களா? நன்றியா. ஆனா குறியீடுகள் நமக்கு முக்கியமான ஒரு செய்தி தான். வேணும், நம்ம குறியீடுகள் வேணும். நம்ம சிவலிங்க திருமேனி இல்லாமலே நம்ம வழிபாடு செய்யலாம், நடராச திருமேனி இல்லாமலே வழிபாடு செய்யலாம். அதைத்தான் நோக்கி சமயம் கூட்டிட்டு போகுது. ஆனா பற்று கம்பி நம்ம மனம்ன்ற விஷயம் வந்து ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஒரு ரத்தமும் சதையினால் ஆக்கப்பட்ட ஒரு குடல்கள், மாயா கருவிகள் தான் ஆக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் பற்றி நிற்பது கொஞ்சம் நல்லது. அடியார் திருக்கூட்டத்தை நீங்கிறாதீங்க, அடியார் திருக்கூட்டத்தை விட்டு என்னைக்கு நீங்கிறாதீங்க. அதுதான் அடியனுடைய செய்தி. ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் நீங்க மேல்நிலையில இருக்கீங்க. சிவ கணிபாலாமா உங்களுடைய அந்த கேள்வியே அடியனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தருது. உங்களுடைய மேல்நிலையில இருக்கீங்க, உங்களுக்கு அடியனுடைய வாழ்த்துக்கள். சாந்திமதி அம்மா நீங்க சுருங்க சொல்லி நிறைவு செய்யலாம், உங்களுக்கு வாய்ப்பு. அம்மா என்ன சொல்ல வரீங்க? சாமி நான் இத பத்தி பேசலங்க சாமி. இப்ப சமீபத்துல திருவாதூர் போயிருந்தேன். அன்னைக்கு இம்மையில் நன்மை தரும் சிவன் அந்த கோவிலுக்கு போனேங்க சாமி. நீங்க சொன்னீங்க நம்ம எல்லாம் போலான்னு. நான் போயிட்டு அப்ப உங்களை எல்லாரையும் நினைச்சுக்கிட்டேங்க சாமி. அததான் சொல்றதுக்கு வந்தேன். நன்றி நன்றி நன்றிங்க சாமி. அடியனுக்கு ரொம்ப பிடித்த கோவில், அடியனுக்கு பலவிதமான ஞானங்களை கொடுத்த ஒரு கோவில் அது. அது அடியனுடைய தாய் கோவில்னு சொல்லலாம். நான் மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ண இடம். எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். அடியன் இல்லத்துக்கு வந்தப்போ எல்லாரும் காலில் வெண்ணி தண்ணி ஊத்தி ஓடிட்டீங்க. அடுத்த முறை உங்க காலுகள் எல்லாம் கட்டி வச்சுட்டு தான் மத்த வேலையை பார்ப்பேன். உங்க எல்லா காலையும் மொத்தமா ஒரு கயிறை வச்சு கட்டிட்டு
அதுக்கப்புறம் மொத்தமா தூக்கி ஒரு வண்டியில தூக்கி அள்ளி போட்டுட்டு நான் எங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் வச்சு செய்யறது அடுத்த அடியனுடைய வேலையை. அது அடுத்த முறை செய்யலாம். மகிழ்ச்சி. எல்லாருக்கும் பெருமானுடைய பெரும் பேரு. சொன்ன விஷயத்த ஏன் ஃபைனலா சொல்ல வரோம் அடியார்கள்ட்ட யாரும் கேட்க மாட்டாங்கன்னா, இவ்வளவு நேரம் சொன்ன கான்செப்ட யாரோ ஒருத்தவங்க ஏதோ பேசுறதுனால மொத்தமா டைல்யூட் ஆக கூடாது. ஆனா நம்ம அப்படி கிடையாது. எங்க பேசினாலும் நம்ம கான்செப்ட்ல வந்துருவோம். சிவ சிவ என்ற அந்த மந்திரத்தினுடைய பொருளாகவே நீங்க இருங்க. அவ்வளவுதான் செய்தி. அந்த செய்தியை ஒற்றாதீங்க. பெருமானை ஞான வடிவத்தை ஞான வடிவமாவே போற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்யலாம். யமுனா அம்மா இருக்காங்க. நிறைவு பாடல் அம்மா. ஐயா ஒரு சந்தேகங்க ஐயா. அது இன்மையில் நன்மை தருவார் கோயிலா இம்மையில் நன்மை தருவார் கோயிலாங்க ஐயா? நானும் போயிருக்கிறேங்க ஐயா ஒரு தடவை. இம்மையிலும் நன்மை தருவார். இம்மை தாங்க ஐயா. ஆனா எல்லாரும் இதுல வாட்ஸ்அப்ல எல்லாம் போடுறப்ப இன்மையில் போடுறாங்க ஐயா. இம்மையில் நன்மை இப்பிறவிலையும் நன்மை தருவார், மறுபிறவிலும் நன்மை தருவார். அதான் இம்மையிலும் சொல்லலாம். இம்மைன்னு சொல்லக்கூடாது. இம்மையிலும் நன்மை தருவார். அதாங்க அப்படிதான் நான் உணர்ந்தேன். ஆனா எல்லாரும் இப்படி இன்மையில் சொல்றாங்க ஐயா. தவறா சொல்றாங்க. அதனால கேட்டாங்க. நமக்கு 3 மை இருக்கு. ஆமாங்க ஐயா. இருக்கு. நமக்கு 3 மை இருக்கு. என்ன மை? இம்மை, மறுமை, அப்புறம் என்னது? பொறுமை, அம்மை. ஆஹா புவனேஸ்வரி அம்மா எக்ஸலென்ட். அம்மை. நமக்கு 3 பதம் இருக்கு. நமக்கு 3 இடம் இருக்கு. இம்மை, மறுமை, அம்மை. இம்மைனா இப்பிறவி, மறுமைனா அடுத்த பிறவி, அம்மைனா இறைவனுடைய திருவடி. 3 இடம் இருக்கு. மறுமை, அம்மை அப்படின்னு 3 இடம் இருக்கு. இம்மை இப்பிறவி, மறுமை அடுத்த பிறவி, அம்மை என்பது அவனுடைய திருவடி. அம்மைனா அம்மா கிடையாது. அம்மைனா கிடையாது. அம்மா கிடையாது. எம்மை, மறுமை, அம்மை. அம்மைனா அவனுடைய திருவடி. அதனால அம்மை. அம்மையென கருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே. அம்மையென கருளியவார் ஆர்பெறுவார் அச்சோ. பெருமான் அம்மை அருள்கின்றான். அம்மை போட்டிருக்கு. அம்மை அப்படின்னா இறைவனுடைய திருவடி. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவு செய்யலாம். அம்மா நிறைவு செய்ய முகமாக அடியா இருக்கட்டும் காத்திருக்காங்க. நிறைவு செய்யலாம். ஆரிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் இல்லம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் குருநாதருடைய திருவடி தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி பணிகிறேன். சிவாய சிவாய. நன்றி. நன்றிங்க சுவாமி. அடியார்கள் எல்லாம் வருகின்ற வெள்ளிக்கிழமை இதே நேரத்துக்கு எல்லாரும் வந்து சேரணும்னு சொல்லி அடியார்கள் கேட்டுக்கிறேன். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம்ம. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி.